அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவான். இது நமது இரண்டாவது சந்திப்பாகும். ஏன் நாங்கள் இப்படியான ஒரு அரசியல் உரையாடலை நடத்த வேண்டும் என தீர்மானித்தோம் என ஒரு 2 வரியில் சொல்லலாம் என நினைக்கின்றேன். இலங்கையில் மிக குறிப்பாக தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றமும் வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற பகுதிகளில் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களிடையே இருக்கின்ற அரசியல் சிக்கல்களையும் நாங்கள் மிகவும் ஆழமாக உணர்கின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்புகளும் நமக்கு பல்வேறு விடயங்களை சொல்கின்றன. இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நடந்த அரசியல் மாற்றமானது இலங்கையினுடைய அரசியல் சமூக பொருளாதார வரலாற்றில் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என உலக அளவிலும் தேசிய அளவிலும் பலரும் நம்புகின்ற விசுவாசம் கொள்கின்ற ஒரு அரசியல் சூழலில் பெற்ற ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை சாத்தியமாக்குவதற்கும் இலங்கையில் ஒரு ஸ்திரமான அரசியல் சமூக நிலைகளையும் கொள்கைகளையும் முன்னெடுப்பதற்காக இலங்கையின் பாராளுமன்ற அரசியலில் என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரும்பான்மை பலத்தை பெறுவது ஒரு முன் நிபந்தனையாகவும் ஒரு அவசியமாகவும் மாறி இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த சூழலில் தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் எங்கே நிற்கின்றோம், என்ன செய்ய இருக்கின்றோம் என்பது தொடர்பாக ஒரு மிக எளிமையான, அதே நேரம் அரசியலில் ஒரு கரார்த்தன்மையான அம்சங்களுடன் ஒரு நியாயமான உரையாடலை என்பிபிக்கும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் ஒரு சிவில் அமைப்பாக, ஒரு சுயாதீன அமைப்பாக இருந்து செய்கின்ற இடைப்பணியைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அதற்கு வெளிநாடுகளில் வாழும் பல நண்பர்கள், தோழர்கள், உள்ளூரில் இருக்கின்ற பலர் ஆர்வமாக இருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த 2வது உரையாடலில் செய்கின்றோம். இதில் சில தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நாங்கள் கருதுகின்றோம். ஒன்று, நாங்கள் என்பிபியை சேர்ந்தவர்கள் அல்ல. என்பிபியில் எந்த அதிகாரங்களையோ எந்த பதவிகளையோ வைப்பவர்கள் அல்ல. நாங்கள் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு சிவில் சமூக அமைப்பாகும். பலர் வேட்பாளர் தெரிவு தொடக்கம் பல்வேறு விடயங்களை இங்கு எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதில் நாங்கள் தலையிட முடியாது. ஆனால் கடந்த 1வது கூட்டத்தில் நாங்கள் அதிகமாக எதிர்கொண்ட ஒரு கேள்வி, வடக்கு கிழக்கில் மலையகத்தில் என்பிபியினுடைய அமைப்பை தொடர்பு கொள்வது அல்லது இணைந்து வேலை செய்வது அல்லது அவர்களுடன் போய் பேசுவதில் இருக்கின்ற சிக்கல்களை பற்றி பலர் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முதல் என்பிபி தலைமைக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த சிக்கல் இருப்பதை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். உடனடியாக அவர் இந்த நிலைமையை மாற்றுவதற்கான விடயங்களை செய்வதாக எமக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். தயவு செய்து யாரும் அட்மினாக இங்கு கேட்க வேண்டாம். இது நாங்கள் ஒரு ஒழுங்காக இதை செய்கின்றோம். ஆகவே அட்மினாக யாரும் தயவு செய்து ரெக்வஸ்ட் பண்ண வேண்டாம், ப்ளீஸ். ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? டோன்ட். ஆகவே இந்த தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படக்கூடாது. இந்த விடயங்களை நாங்கள் யார் என்பதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பது எங்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கிய கடமையாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது 1வது அறிக்கையை தெரிவு செய்திருக்கின்றோம். அதை 3 மொழிகளிலும், சிங்களம், ஆங்கிலம், தமிழ் மொழிகளில் தயார் பண்ணி இருக்கின்றோம். அது பெரிய வேலை. பலர் இதற்கு இரவுபாலாக இருந்து வேலை செய்கிறார்கள்.
நாங்கள் ஒரு சுயாதீனமான அமைப்பு. இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இங்கு 2வது அமர்வில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த 2வது அமர்வு நாங்கள் என்பிபியிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றோம், என்ன தடையாக இருக்கின்றது, என்ன சிக்கல்கள் இருக்கின்றது என்பதை இங்கு கலந்து கொண்ட அனைவரும் நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுவதை நாங்கள் தொகுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளங்களுடன், நாங்கள் சொன்னது போல் கௌரவ ஜனாதிபதி, என்பிபியினுடைய தலைமை, பிரதம மந்திரி, என்பிபியினுடைய தலைமை குழுவில் இருக்கின்ற அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் ஊடகங்களுக்கு இதை நாங்கள் தொகுத்து கையளிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இந்த நாளில் இதை நேரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயத்தை செய்ய இருக்கின்றோம். இது இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் பெரும்பெறையான காலகட்டங்களுக்காக மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த ப்ரோசஸ், தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, இப்படியான தலைமைகளுக்கும் அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாகவும் ஒரு குரலாகவும் தொழிற்படுகின்ற பணியைத்தான் நாங்கள் செய்கின்றோம். தமிழ் மக்களுடைய, முஸ்லிம் மக்களுடைய, மலையாள மக்களினுடைய அரசியல் உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றோம். அவைகளை சரியாக முன்வைப்பதற்கான ஒரு கடந்த கால 50 வருட அரசியலிருந்து வெளியே வந்து ஒரு நியாயமான அணுகுமுறைகளினூடாக இந்த விஷயங்களை முன்வைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். இங்கு கையொய்த்தியவர்கள் அனைவரும் நான் கூப்பிடுவேன், தயவு செய்து ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது, யாரும் குறுக்க இருக்க வேண்டாம். நான் கூப்பிடுவேன், உங்களுக்கு 3 நிமிடங்கள் தரப்படும். நீங்கள் தயவு செய்து மிக தெளிவாக எழுதி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள். இன்னொருவர் அந்த பாயிண்டை சொல்லி இருந்தால் ஏலவே அதை நீங்கள் விட்டு விடுங்கள், ரிப்பீட் பண்ண வேண்டாம். அல்லது சொல்லுங்கள், இந்த பாயிண்டை நானும் ரேஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லுங்கள், அவ்வளவுதான். பிறகு கதைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஒன்றா ரெண்டா. ஆகவே விஷயங்களை எடுத்து மிக தெளிவாக நீங்கள் பேசுங்கள். நான் எல்லோரையும் கூப்பிடுவேன். யாரும் உண்டு தங்களுடைய பெயரை சொல்லுங்கள், என்னை அழையுங்கள் என்று, அல்லது கையை உயர்த்தி காட்டுங்கள். சிவா நாராயணன், சத்யேந்திரா தியாகராஜா அவர்கள் இருவரும் இப்பொழுது கையை உயர்த்தி கேட்டு இருக்கின்றார்கள். நான் அவர்களை அழைக்கின்றேன். கடந்த முறையும் இந்த கூட்டத்தில் பங்கு பற்றி முறை பொதுவாக யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய நிலைமைகள் பற்றி யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கல்வியலாளர் சத்யேந்திரா தியாகராஜா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை கேக்குதா? தெளிவா கேக்குது, நீங்க தெளிவா கேக்குது, பேசுங்க. நன்றி. முதல்ல தோழர் பௌசர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். என்னன்னு சொன்னா, வடக்கு கிழக்கு மலையகம் முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரு குடைநாள் இருந்து கொண்டு அதுவும் இப்போது ஆட்சியில் இருக்கிற கட்சியோட இணைந்து செயற்படுறதுன்றது மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு எல்லாத்த பிரார்த்தனையும் பள்ளிகள்ல, தேவாலயங்கள்ல, ஆலயங்கள்ல மற்றும் பன்சாலைகள்ல எல்லாருமா போய் எங்கட நாடு இப்படி இருக்குது, இதுக்கு ஒரு விடிவு வேணும்னு சொல்லி எல்லாரும் செய்த பிரார்த்தனை என்ற ஒரு பலன் தான் இப்படி ஒரு ஊழலையே ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்கிற ஒரு தலைவரை எங்கட நாட்டுக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யுது. அதுக்காக எல்லாரும் நாங்கள் எங்கள் இறைவனுக்கு முதல் நன்றியை சொல்லணும். எல்லாட்ட பிரார்த்தனையும் அதுதான். கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 வருஷமாக நாங்களும் தொடர்ந்து பிரார்த்தனை இருக்கோம். அப்படி நாங்கள் மட்டுமல்ல, இன்றையத்தை எல்லாம் இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தது நாங்கள் ஏன் இந்த ஆதரவு நான் குறுக்கிறதுக்கு மன்னிக்கவும். நீங்கள் எங்க இருந்து பேசுகிறீர்கள், உங்களுடைய பதவி நிலை என்ன, உங்களுடைய பேர் என்ன, எல்லோரும் பேசுவதற்கு முன் அதை சொல்லிவிட்டு தொடங்குங்கள், பிளீஸ் பிளீஸ். ஓகே, நன்றி. என்னுடைய பெயர் தியாகராஜா சத்யேந்திரா. நான் பேசிக்கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சங்கானையில இருந்து. நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அசிஸ்டண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல வேலை செஞ்சேன். சில அதிகார துஷ்பிரயங்களால இப்ப வேலையை விட்டுட்டு சொந்தமா சின்ன சின்ன கிளாஸ்கள் அதில் செய்து கொண்டிருக்கிறேன், தோட்டமும் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ இது என்னுடைய சுய என்னென்னு சொல்ற அறிமுகம். ஸோ அப்ப நாங்களே முதல்ல என்னுடைய பாட்டை சொல்றேன். பொதுவா நாங்கள் ஏன் இந்த என்பிபிக்கு ஆதரவு அளிக்கணும்னு சொன்னா, முதல்ல நான் இந்த ஊடகங்களை பார்த்து கொண்டிருப்பேன். சின்ன ஆட்கள் போட்டாங்களோ பெரிய ஆட்கள் போட்டோமோ தெரியாது, திசை காட்டியா திருடர்களா, மக்களுக்கு 2 சாய்ஸ். வெரி வெரி என்னன்னு சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்காரு. இன்றைக்கு தான் நிலப்பாடு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா,
ஒரு ஒரு தேசிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. இலங்கை முழுக்க ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய தேசிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. மாற்றத்தை விரும்புற ஒவ்வொருத்தரும் அந்த தேசிய மாற்றத்தோட போகும். இப்ப சுனாமி வருதுன்னு சொன்னா அந்த சுனாமியோட போகும். சுனாமிக்கு எதிரான சின்ன சின்ன குழந்தை பிள்ளை அடிக்க சின்ன தண்ணி துவக்கு மாதிரி அடிச்சோம் தான் வேலை செய்யும். ஒரு புயல் போய் கொண்டிருக்கான்னு சொன்னீங்கன்னா மரங்கள் முறிஞ்சிடும். ஆனா நாளல் புல் அப்படியே இருக்கும். ஏன்னு சொன்னா அதோட போகுது. அதுக்காண்டி சரி விளையாடல. இது அது மட்டும் இல்ல, சரியான ஒரு புயல், இது சரியான ஒரு சுனாமி. ஏனென்றா காலங்காலமாங்கிற மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள். எல்லா இடமும் விரக்திகளும் ஏமாற்றங்களும் லஞ்சங்களும் ஊழல்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து பெரிய பெரிய இடங்கள் வரைக்கும் லஞ்சம். சோ முதல்ல உங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை இடங்களை சில பேர் கத்தி கொண்டிருக்கிற அவைக்கு விளங்கி கொள்ளணும். முதல்ல லஞ்சம் இல்லாத ஒரு ஊழல் உருவாகிறதே உனக்கு முதல் சுயநிர்ணய உரிமை கொடுக்குற மாதிரி தான் வடிவா விளங்கி கொள்ளணும். அப்ப என்பிபிக்கு நானே சப்போர்ட் பண்றேன்றதும் ஒரு விளங்கப்படுத்தினேன். மற்றவை பற்றி எனக்கு தேவையில்லை. சோ என்ன விஷயம்னு சொன்னா, தனித்தனியா குழுவா இருக்கிறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா போச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் பழைய ஆக்கள் திருப்பி புது பொலிவு பெற்று அந்த என்ன உருகின தங்கத்தை திருப்பி உருக்கி புதுசா தங்கம் மாற்றின மாதிரி சில கட்சிகள் உருவாகி பழைய ஆக்கள் புது ஆக்களை சேர்த்து விடணும். முதல்ல மக்களுக்கு ஆல்ரெடி அவைகளை பற்றி தெரியும். அவ என்ன செய்தவ, மக்களுக்கு இதுவரைக்கும் என்ன செய்யல, அரசாங்கத்துல இருந்து வந்த காசு எடுத்து என்ன செஞ்ச வேண்டியது, இப்ப வாகனங்கள் வந்து விட்டதுல இருந்து பார் பர்மிட்டுகள் வரைக்கும் இப்ப எல்லாருக்கும் தெரியும். சோ மக்கள் அதுல வெளு தெளிவா இருக்கிறோம். பழைய ஆக்களை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதுல குறிப்பா வடக்கு கிழக்குல இருக்கிற பழைய அரசியல்வாதிகள் பொதுவா ஒட்டுமொத்தமா எல்லாரும் தான் நான் சொல்றேன். ஒருத்தரை மேல வந்து அவர் நல்லது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சில பேர் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன செஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் 50 லட்சத்தை அடிச்சு போட்டு 5 லட்சத்தை கோயில் உண்டியல்ல போட்ட மாதிரி பொதுவா. சோ அவை ஒரு பக்கம் கேட்டு கொண்டிருக்கணும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேர் என்று கேட்டா, ஒட்டுமொத்த இலங்கையில ஒரு தேசிய மாற்றம் நடக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணாம சின்ன சின்ன கருத்துக்களோட என்னன்னு சொல்ற தமிழ் தேசியம், தமிழ் சுயநிர்ணய உரிமை என்னொன்னு வெளிக்கிடணும். நான் அதுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனா அவைகிட்ட போய் கேட்கணும். அது அப்படி என்னன்னு கேட்டா வைக்க தெரியாது. முதல்ல உங்களை கொண்டு விளங்கணும். 70 வருஷமா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குது. தந்தை செல்வா காலத்துல இருந்து அரசியல், ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அரசியல்ல இருந்து பிறகு 5, 7, 8 ஆயுத குழுக்கள், பிறகு திருப்பியா வேலை அரசியல் குழுக்கள், பிறகு ஆயுத குழு போயிட்டு இருக்கு. தெளிவா இருக்குது மக்கள். இது ஒரு தெருமங்களுக்கு வேண்டாம். யார் வேண்டாம்? பழைய அரசியல் கட்சிகளும் வேண்டாம். பெரும்பாலான மக்கள் முடிவெடுத்துட்ட நிலையில இப்ப ஒரு நகைப்புக்கிடமான நிலப்பாடு என்னன்னு சொன்னா, சில வியாபாரிகள், அவங்களுக்கே தெரியும் நான் யார சொல்றேன், அவைகள் வெளிநாடுகள்ல யூரோவுல நான் சும்மா சிம்பிளா சொன்னேன். ஊர்ல என்ன கண்ணன் ஒருத்தர் கோல் எடுத்தாரு யூகேல, அந்த கண்ணன் நாட்டுல என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன், அண்ணன் இது ஏன் சொல்றேன்னா தெளிவுக்காக. அண்ணன் வந்து மக்களின் கருத்து, என்னுடைய கருத்து இல்லை. அண்ணன் இப்படி தேர்தல் சூடு பிடிச்சிட்டு எல்லாரும் கேட்டோன்னு இருக்கணும். அதுல எப்படி வெளிநாட்டுல இருந்து இப்ப இன்னும் கேட்கணும்டா அவர் உடனே சொன்னார், உங்களுக்கு தெரியும் அவங்களை இங்க கோலிங் ஆட்டாண்டு யூரோவில் காசு அடிச்சு போட்டு உங்க உழைக்க தெரிகிறாங்க, மக்களுக்கு விளக்கம் இல்லையோ உங்களை இங்கேயும் இதண்டு போட்டு உங்கேயுமே வந்து நிற்கிறாங்க. சில பேர் காசு இருக்குன்னு போட்டு வந்து நிற்கும். சில பேர் தங்களோட வியாபாரங்களை நடத்தண்டு வந்து நிற்கும். சரிதானே? சில பேர் இன்னும் தங்களோட பேருகள் புகழுகள் கிட்டு போகக்கூடாது, தொட்டு விட்டு போகக்கூடாது, தாங்கள் அப்படி நிற்கணும் வந்து நிற்கிறேன். மக்களுக்கு எல்லாரும் அழகாக தெளிவாக உறுதியாக தெரியும் யார் யார் என்னென்ன செய்தவை. சாதாரணமா இன்றைக்கு ஒரு ரயில்வே கடவையில 2 ஆக்சிடென்ட் நடந்து 2 உயிர் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் ஏதோ ஒரு கட்சி செஞ்சிருக்கு. அது வரைக்கும் இங்க இருக்கிற குடும்பூர்ல பொங்குறாக்கள், கொல்லி மேல பிடிக்கிறாக்கள், இனவாதம் மதவாதத்தை பேசிக்கொண்டுதான் இங்க அரசியல் நடத்தி கொண்டு இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் ஒன்றை மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேன் கேட்டா, மாற்றத்துக்காக இங்கேயும் மக்கள்ல நிறைய மாற்றம் வந்துட்டு அவை எல்லாரும் என்பிபிக்கு ஆதரவளிக்க தயார். சும்மா பேஸ்புக்ல போட்டாலே புத்தண்டுன்னா திசை காட்டிக்கன்னு சொல்லி மக்கள் அது வாக்கெடுப்புல சாதாரண வாட்ஸ்அப்ல இருந்தாலும் சரி, பேஸ்புக்ல இருந்தாலும் சரி, மக்கள் அல்ல வந்து ஒரு சுனாமி மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு. அது உண்மையா வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இன்னும் சில பேர் தங்களோட சுயநல லாபங்களுக்காக வெளிக்கிடும் எங்களோட உள்ளூருக்குள்ளேயே. அதுவும் உங்களுக்கு தெரிய வேணும் வடிவா. அடுத்த சில அந்நிய சக்திகள் இருக்குது. அவைக்கு வந்து இந்த மாற்றம் ஒரு வயிற்றுல புளி இறக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்ப அதை குழப்பணும் என்று சொல்லி போட்டு இங்க இருக்கிற பழைய வீட்டை புதுப்பிச்சு கொங்கிரீட் கல்கள் போட்டு கொண்டு தெரியும். யார சொல்றோம்னு விளங்கும். அயல்நாட்டு அந்நிய சக்திகள் சிலது வந்து இங்க இருக்கிற ஸ்திரத்தன்மை, இங்க வந்து பெரும்பான்மை வேண்டும். மாற்றம் எங்களுக்கு வேணும் என்று சொன்னால் அந்த கட்சியை பலப்படுத்தும். அங்கே வந்து இங்கே உடைச்சு தமிழர்களுக்கு 58 கட்சி 68 சுயேட்சையானண்டா இவ என்ன செய்ய போய் முதல் இவைக்கே இங்கே ஒற்றுமை இல்லை. ஒரு ஒற்றுமையா ஒரு குடைக்குள்ள நிக்கிறதுக்கு ஒரு பழகணும். அந்த வகையில இப்ப ஐயா வந்து பௌசூர் ஐயா ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். சோ அவருக்கு வந்து அதை உண்மையா பாராட்டணும். எல்லாரும் நாங்க இருக்கிற எல்லாருமே வந்து வாக்களிக்கிறது முதல் என்பிபிக்குன்ற முடிவு எடுக்கணும். மற்றது எங்களோட வீடுகள்ல எல்லாருக்கும் முதல் விளங்கப்படுத்தணும். எங்களோட வீட்டுல 4 votes இருக்குன்னு சொன்னா கட்டாயம் முதல் ஓட் போட போகணும். சில பேர் சொல்லிடும், ஐயோ எனக்கு அரசியல் பிடிக்காது. சரி, பிடிக்காது,
பிடிக்காண்டு உதாசீனமா இருந்தா என்ன நடக்க போகுது? 5 வருஷத்துக்கு நீங்கள் தேசியம் என்று சொல்லி உரிமை என்று சொல்லி ஏமாத்தினவனுக்கு திருப்பி ஓட் போட்டா என்ன நடக்க போகுது? திருப்பி அதான் அவன் செய்ய போறான் ஏதோ ஒரு வழியில. ஏன்னா அவன் கள்ளவடுத்தவனுக்கு ஏதோ ஒரு வழி தெரியும். அப்ப அவனை கொண்டுறதா இல்ல தேசிய மாற்றத்துக்கான தனி சுய என்னன்னு சொல்றது, தமிழ் சுய நிறுவன உரிமையோட ஒரு வட்டம் வலிக்கிடுது. அதை வடிவா மலைக்குள்ளோம்னா அவ இது வரைக்கும் ஒண்ணும் செய்யல. அப்ப இனி ஒண்ணும் செய்ய போறது 7 வருஷமா செய்யாது. 5 என்னன்னு சொல்றது, 3 படைகளை வச்சு இங்க செய்ய முடியாத 3 பேர் அங்கவே ஒண்ணும் செய்ய போறது இல்லை. மற்ற அடுத்த ஒரு விஷயம் வடிவா வளைக்கணும். ஐக்கிய இலங்கைக்குள்ள உண்டு ஜனாதிபதி தெளிவா சொல்லி இருக்கிறேன். அப்ப உனக்கு ஒரு உரிமை வேணுமெண்டா என்ன, உனக்கு ஒரு உரிமை மறக்கத்தான் உனக்கு ஒரு உரிமை வேணும். சோ அதை வச்சு காலம் தட்டின மேளம் தட்டின முடிஞ்சுதான். எந்த அன்னைக்கு ராணுவ முகாம்களும் சிலது பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு. அப்படி படிப்படியா செய்வோம். இப்ப இன்றைக்கு சத்யேந்திர ஒரு ஐயா, வைத்தியநாட்டு நாட்டு 1 மினிட், உங்களுக்கு ஒரு 1 மினிட் சாராம்சமா சொல்லுங்க. ஓகே, சரி. ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம்னா, மக்கள் இனங்காண வேணும். புதுசா வந்திருக்கிறவை யார், ஆல்ரெடி நின்றவை யார், ஏன் இவை நிக்கினம். அப்ப எங்களுக்கு ஒரு இப்ப ஜனாதிபதி ஒரு மாற்றத்தை நாட்டில் கொண்டுறன்னு சொன்னா பெரும்பான்மை வேணும். அப்ப அவருக்கு ஒரு திண்டாட்ட நிலைமையை கொண்டுராமல் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து, இலங்கை முழுக்க இருக்கிற எல்லாரும் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தி NPPக்கு வாக்களிக்கிறதா எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது என்று சொல்லி வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். 2 அறிவித்தல்கள். தயவுசெய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் இங்கு பதிந்தீர்களே ஆனால் மற்றவர்களும் இங்கு பங்குபற்றுவர்களும் உங்களுடன் தொடர்புகள் இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பாயிருக்கும். நாங்களும் எங்களுடைய அறிக்கைகள் தொடர்ச்சியாக உங்களுடன் எங்களுடைய உரையாடலை நடத்துவதற்கும் எங்களுடைய விளக்கங்களை, எங்களுடைய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்பாயிருக்கும். 2வது விடயம், நாங்கள் இந்த கூட்டத்தை நான் சொன்னேன், நான் ஒரு பிரதிநிதியாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யாராவது கருத்து சொல்ல விரும்பினால் கேட்டால் மட்டும்தான் நான் அழைக்கலாம். நீங்கள் யாரும் கேட்க 2 பேர் இப்போது கேட்டிருக்கிறார்கள். சிவா நாராயணன் சண்டிலிப்பாய் என்கின்ற ஐடியிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து கேட்டால்தான் நீங்கள் நான் உங்களை அழைக்க முடியும். ஆகவே யாராவது இதில் கேட்க விரும்பினால் கேட்குங்கள். பரா லண்டனில் இருந்து கேட்டிருக்கின்றார். ஓகே, நான் இப்பொழுது ஒழுங்குமுறைப்படி அழைக்கின்றேன். சிவநாராயண ஐயா, நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய கருத்தை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இங்கு வைங்கள். 3 நிமிடம். சிவநாராயணன், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் சிவா நாராயண். கலாநிதி பட்டம் பெற்றவன். இங்கே லண்டன்ல இருக்கிறேன். 24 வருடம். எனக்கு இலங்கை மண் மீது ரொம்ப விருப்பம். இலங்கை நாட்டவர் மீது மிகுந்த நாள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். நடந்த விஷயங்கள், நடக்கின்ற விஷயங்கள், பொலிட்டிக்கல் இது இருந்த போதிலும் நான் ரொம்ப ஒரு நியூட்ரல் நிலைப்பாட்டை எடுத்தவன். அதே நேரத்தில் நான் ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் கேம்பஸ் முடிச்சுட்டு தான் நான் இங்கே லண்டனுக்கு வந்தேன். அப்போ நான் மாத்திரம்தான் தமிழன். நான் அங்கே படித்தது எல்லாரும் சிங்களவர்கள். அந்த நேரம் நிறைய JVP மரணங்களும் நடந்தது. எத்தனை ஆண்டு லண்டனுக்கு வந்தீங்க? நான் 88 A-level செஞ்சு 90லேருந்து 94 மட்டும் நான் கேம்பஸ் செஞ்சேன் ஸ்ரீஜாவர்தனபுரையில். 2000 ஆண்டு நான் இங்கே லண்டனுக்கு வந்தேன். நான் அங்கே சார்ட்டர்ட் சீமா முடித்தேன். ஆல் ஐலண்ட் பெஸ்ட் தமிழ் ரிசல்ட்ஸ் எனக்கு தான் வந்தது. இப்போ நான் கொழும்புல தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அப்போ நான் 2000லேருந்து இப்போ 2024 மட்டும் இங்கே லண்டனில் இருக்கிறேன். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணினேன். ஐ எம் அ பேங்கர் பை ப்ரொஃபஷன். அப்போ எனக்கு இந்த நாட்டை முன்னேற்றணும், அதுவும் கடந்த சில வருடங்களில் நடந்த சம்பவங்கள் எங்களோட நாட்டை அவ்வளவு ஒரு பேங்க்ரப்சி நிலைமைக்கு கொண்டாந்தது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. 2வது என்னென்னா, ஒரு இலங்கையோட ஒரு எக்ஸ்பெக்டியேட், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களை பற்றி ரொம்ப தவறான கருத்துக்கள். ஒரு டயஸ்பொராண்டா சிங்களவனும் தவறாக பேசுகிறான். இப்போ முதல்ல இருந்து அவரும் ஒரு தவறான ஒரு கொள்கையை, ஒரு கணிப்பு வச்சிருக்காங்க. அப்படி இல்லை. நிறைய இலங்கையர்கள் ரொம்பவும் நம்ம நாட்டு பற்றோடையும், நம்ம நாட்டுக்கு எப்பயாவது திரும்ப போக மாட்டோமா, அந்த நாடு நல்லா வராதான்னு யோசிக்கிற சனங்கள் தான் கூட. மற்றபடி அந்த நாட்டிலேருந்து இது மடுக்கணும்னு யோசிக்கிற சனங்கள் ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் நான் மிகுந்த பேட்ரியோட்டிக்கான ஒரு ஆள், ரொம்பவும் நாட்டுப்பற்றுள்ள ஒரு ஆள். அப்போ அதே நேரத்தில் நான் இப்போவும் வந்தேன். இப்போ ஜூலைலேருந்து செப்டம்பர் மட்டும் அங்கே இருந்து பிரசிடென்ட் மீட் பண்ணேன். நான் ஹரிணி அமரசூரியை மீட் பண்ணேன். நான் இங்கே லண்டனுக்கு அவங்கள எடுத்தேன். அந்த நேரம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து இவங்க வருவாங்கன்னு. ப்ரொஃபஸர் அனில் ஜெயந்தியோட எனக்கு ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர்.
அப்போ அதோட நான் இப்போ ஒரு என்பிபி வேர்ல்டுன்ற ஒரு இதையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா முழுக்க இலங்கையில் இருக்கிற அவ்வளவு டயஸ்போரா கம்யூனிட்டி, ஒரு எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டியை ஒன்றா சேர்க்க முடியும் என்று சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். அதுவும் இப்போ நீங்கள் இந்த ஃபௌசர் நீங்கள் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு குரூப்புகளை கிரியேட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு எஃப்டிஐ, ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் பெரிய ஒரு இதாக இருக்கும். நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதாவது நாங்கள் இலங்கையில் இருக்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோட, இப்போ ஓல்டேர் அவர் இருக்கட்டும், ப்ளூ ஓஷனாக இருக்கட்டும், கேபிட்டல் ட்ரஸ்டாக இருக்கட்டும், நிறைய அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டர்ஸோட நிறைய காசுகளை அங்கே கொண்டாந்துருக்கிறோம், கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி ஈவன் ஐலண்ட், ஈவன் சோலார் பேனல், இப்போ புது கிராஃபின், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இலங்கைக்கு கொண்டு வரக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் ஈவன் இப்போ ஒரு ஒரு நிலையான ஒரு அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னால் இலங்கையர்களே இந்த கடனை அடைச்சு கூடிய ஒரு நிலைமை வரும். ஏனென்று சொன்னால் இலங்கையில் வந்து அவ்வளவு கனிம பொருட்கள் இருக்குது. அதாவது ரேர் எர்த் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒரு ஜெம் இருக்கட்டும், சஃபயருங்கிறது. இப்போ பார்க்க போனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு புது கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டிங். இப்போ சிலிக்கன் வெளிங்கிறதே வந்து ஒரு சிலிக்கா, அது வந்து ஒரு 50 வருஷம் நடந்த ஒரு விஷயம், அது கம்ப்யூட்டரில் வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து கிராஃபின், ஜிபியு இல்லாட்டி ஏஐ கம்ப்யூட்டிங். இலங்கை தான் உலகத்திலேயே பியோர் கிராஃபைட் உள்ள ஒரு நாடு, வேற எங்கும் இல்லை. இலங்கையில் கிட்டத்தட்ட 3100 கனிம மைன்ஸ் இருக்குது. அதுவே எங்களுக்கு தாராளம் இந்த 100 பில்லியனை கொண்டு வராது. அப்போ கீர்த்தி வீரரட்னன் ஒருத்தர், அவரும் பிரசிடென்ட் கேட்டவர். அப்போ கிராஃபின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இலங்கையிலேயே இந்த காசுகள் இப்போ பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு மைக்ரோசாஃப்ட் கொண்டு வருது. நாங்கள் வெறும் 5 பில்லியனுக்கு அடிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தது இரண்டாவது, இலங்கையில் வந்து அந்த கணக்கீடே போல, அதாவது எல்லாருக்கும் ஃப்ரீயாக நிலங்களை கொடுக்கறது, ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுக்கறது. நீங்கள் பார்க்குறீங்க, ஈவன் எம்பிஸ் மினிஸ்டர்ஸுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்ததுனால ஒன்றுமே அங்கே கவுண்டிங்க்கு வரையில. அப்போ ஏஸ் அ டபுள் அக்கௌண்டன்ட், ஏஸ் அ பிஹெச்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே ஜிடிபியில் வரையில. ஈவன் ஒரு எசட்டை கூட இப்போ லண்டனில் கொடுக்குறேன்டா, அது மோகேஜில் கொடுத்து அது 25 வருஷம் அது அக்கௌண்ட்டில் எடுப்பாங்க. ஓகே, இவருக்கு ப்ராப்பர்ட்டி கொடுப்பட்டு ஐயா அது சரி. இப்போ நான் உங்களுக்கு குறுக்காரத்துக்கு மன்னிக்கணும். இல்லை, நம்ம இப்போ செய்கிற விஷயங்கள், இப்போ ஏன் நாம் இந்த விஷயங்களை செய்யணும் என்று நீங்கள் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் சொன்னீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உங்களோட இப்போ இதுக்கு ஒரு ஒரு உங்களை ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு கெஸ்டாக அழைத்து இந்த இந்த ரிசோர்ஸ்களை எப்படி இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். நீங்கள் ஒரு நான் மூன்று விஷயம் சொல்றேன். ஒன்று வந்து இலங்கையோட ஜிடிபியை உயர்த்துறது, அதுக்கான ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிதி, அதாவது நேரடி நிதி முதலீடு, அதை கொண்டு வரத்தான் என்னுடைய நோக்கம். இரண்டாவது, பிரசிடென்ட் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பேங்க். நாங்கள் இங்கே யூகேல ஐ பேங்க்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ரன் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபின்டெக் பேங்க், ஒரு டெக்னாலஜி பேங்க். அந்த முறைமை அது இன்னும் இலங்கையில் வரையில. மூன்றாவது, இந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் பொறிமுறை இலங்கையில் வரையில. இன்னைக்கு பிட்காயின் $60,000. இன்னும் எங்களோட நாட்டில் இன்னும் அதை பற்றி தெரியல. வெறும் டாலரை கொண்டா ஐஏஏ அக்கௌண்ட்ல டாலரை கொண்டா. இதை தவிர ஒரு டாக்குமெண்ட் நெகோசியேட் பண்ண தெரியாது. இன்றைக்கு சிங்கப்பூர் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க காரணம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஆஸ் அ ஃபைனான்சியல் பர்சன், ஆஸ் அ பேங்கர், என்னைய பொறுத்தவரையில எக்கனாமிக்கலா இந்த நாடை எப்படி முன்னேற்றுவது, எங்களோட இலங்கையர்களை வைத்துக்கொண்டு, ஏன்னா எங்களோட இலங்கையருக்கு அவ்வளவு திறமைகள் இருக்கு, உலகம் பூரா இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த நோக்கத்தில் தான் நீங்க வந்திருக்கிறேன். டாக்டர், உங்களுடைய முயற்சி, நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற ஒரு பெரிய அளவிலான முயற்சிக்கு எங்களுடைய ஆதரவுகள் இருக்கிறது. அதே போல் நாங்கள் இந்த விடயங்களை ஒரு எழுத்து மூலமாக போட்டு, இது ஒரு ஆவணம் தான். இது வந்து எங்கள் 1வது அறிக்கை, 2வது அறிக்கை, 3வது அறிக்கை என்று இதனுடைய பலம் உங்களுக்கு தெரியும். இந்த விடயங்களை எப்படி நாங்கள் முன்னோக்கி செல்வது என்று இப்போ இதை நாங்கள் எங்களுடைய கவனத்திற்கு இது நேற்று நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இங்கு ஒரு நண்பர் சொல்லி இருக்கின்றார், தேவரன் தங்கா அவர்கள், முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் சிறிமாவன் சரத்சந்திர ரணசிங்க துறைமுக அதிகார சபையின் தலைவராக ஜேவிபி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் திருகோணாமலை கன்சைட் வதை முகாமில் கடற்படை அதிகாரிகளால் பணத்திற்காக படுகொலை செய்யப்பட்ட 11
கொழும்பு தமிழ் மாணவர்கள் தொடர்பட்ட வழக்குடன் அதிகாரிகளுக்கு உதவிய மூத்த அதிகாரியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார். இவர் ஒரு முக்கியமான சந்தேக நபர் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த விடயங்களை இதில் உறுதிப்பாடுகள், இதனுடைய ஆதாரங்களை வைத்துக் கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துவதுதான் எங்களுடைய ஒரு சுதந்திரமான விடயங்களில் இந்த அம்சங்கள் இருக்கின்றது. மிக்க நன்றி. இது ஒரு ஆரோக்கியமாக நாங்கள் இந்த விடயங்களை கருதி கொள்ள வேண்டும். இங்கு துரோகி, கருப்பு வெள்ளை அரசியல் என்கின்றதல்ல. முதல் ஏன் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற 3 மக்களுக்கும் இடையில் ஒரு உரையாடலை தொடங்க முடியாது? முரண்பாடுகள் இருக்கத்தானே செய்யும். எங்கள் வீட்டில் முரண்பாடுகள் இல்லையா? எங்களுடைய பிள்ளைகளுடன் முரண்பாடு இல்லையா? எங்களுடைய நண்பர்களுடன் முரண்பாடுகள் இல்லையா? அதற்காக நாங்கள் அடிபிடிப்படுகிறோமா? அவர்களுடன் பேசாமல் இருக்கின்றோமா? ஆகவே உடன்பாடுகளிலிருந்து நாங்கள் இதுகளை போவோம். தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம். நாங்களும் மாற வேண்டும். அவர்கள் மாறுவது மட்டுமல்ல, நாங்களும் மாற வேண்டும். 2 கைகள் தட்டினால்தான் ஓசை வரும். ஆகவே நாங்கள் இடுவம்பாக நிற்க தேவையில்லை. எங்களுடைய அரசியல், அதற்காக எங்களுடைய அரசியல் கோரிக்கைகள், அரசியல் துயரங்கள், வரலாற்றுகளை நாங்கள் மறக்க தேவையில்லை. அவைகளை நாங்கள் என்ன மாதிரி கையாளலாம் என்கின்ற பேசுகிறோம். மிகவும் கல்வி வாய்ந்த அறிஞர்கள், ஆய்வாளர்கள், நிதானமானவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே இந்த உணர்ச்சி அரசியலிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு புதிய வழிமுறையை நோக்கி போவோம் என்றுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே தயவு செய்து 2 விடயங்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய தொடர் விளக்கத்தை இங்கு தயவு செய்து சட் வழியாக பதிவு செய்யுங்கள். அடுத்தது யாராவது பேச இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளவு பேருக்கும் டைம் கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த நிகழ்வை 1.5 மணித்தியாலம் தான் 90 நிமிடங்களாக வைத்திருக்கிறோம். ஆகவே மிக தெளிவாக பாயிண்ட்ஸ் ஃபார்மில் செல்லுங்கள். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்களை பேசுவதற்கு இப்படியான அமர்வு ஒன்றில் நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு 10 நிமிடங்கள் தாருங்கள் என்று கேட்டால் அதற்கான விடயங்களை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பணியை முன்னெடுத்து செல்வர்கள் இருக்கின்றவரை இந்த விடயம் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆகவே நாங்கள் என்பிபியை முற்றுமுழுதாக வெள்ளை அடிக்கவில்லை. ஏவிபியை முற்றுமுழுதாக நாங்கள் பெரிய உயர்ந்த தூதர்களாக காட்ட முயற்சிக்கவில்லை. விமர்சனங்களுடன் இந்த விடயங்களை எப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாத்தியப்படுத்தும் என்பதுதான் எங்களுடைய உரையாடலின் நோக்கமும், இந்த பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டது நோக்கமும், இந்த அறிக்கைகள் தயாரிக்கப்படுவது, இந்த விடயங்கள் செய்யப்படுவதனுடைய நோக்கமும். அடுத்து நான் சண்டிலிப்பா யுஎஸ்இலிருந்து பேச கேட்டிருப்பவர், அவருடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துங்கள். அடுத்தது பரா, அடுத்தது சதி, அடுத்தது சங்கர் பாலா அவர்கள் இதுவரை கேட்டிருக்கின்றார்கள். நான் ஓர்டர் படி அடிக்கின்றேன். பிளீஸ், சண்டிலிப்பா யுஎஸ்இலிருந்து கேட்டிருப்பவர் அவருடைய பெயரை சொல்லி எங்கிருந்து பேசணும்னு சொல்லுங்கள் ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணுங்கள். யா, நான் அடுத்தது பரா அவர்களை அழைக்கின்றேன். பரா அவர்கள் ப்ளீஸ். பரா, லண்டன், யூகே, ப்ளீஸ். வணக்கம் தோழர். யா, வணக்கம். எனது பேர் நவரத்னம் பரமகுமாரன். என்னை விட கூட சத்யேந்திர அவருக்கு தான் கூட உரிமைக்கு. நான் இந்த நாட்டுக்கு வந்து 50வது வருஷம், 18 வயதுல இலங்கையை விட்டு வெளிக்கிட்டு வந்த நான் இதுவரை திரும்பவில்லை. ஆனா இங்கே நான் எனது படிப்புகளை முடித்து வேலை செய்து இப்போ ஓய்வும் பெற்று விட்டேன். என்னது ப்ரொஃபஷன் வந்து டீச்சர், மேத்ஸ்லையும் கம்ப்யூட்டிங் ஐடி. ஐம் ஆல்சோ தமிழ், சாரி ஆங்கிலம் அடிக்கடி வந்தா மேனேஜ் கொடுக்கும். அது நான் இங்க என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், ஃபைனான்ஸ்லயும் இருக்கிறேன், கொஞ்சம் தெரியும். அப்ப கூடுதலா இப்ப அங்கத்துள்ள மக்கள், தமிழ் மக்கள் இனி முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு புதியான பாதை போனது. நான் உலகத்தை சத்தியந்த வடிவா சொல்லி போட்டா அந்த மக்களுக்கு என்ன தேவை. நான் வந்து சொல்றேன்னு சொன்னா, வெளியில இல்ல, இப்ப டயஸ்பரான்னு சொல்ற ஆட்கள் வந்து நான் 50 வருஷமா போராட்டத்துக்கு நான் பார்த்த ஒரே ஒரு எதிரி இலங்கை அரசாங்கம், அதுல உள்ள ராணுவம். தமிழ் இந்தியர்களுக்கு விடுதலை வேணும், அதே நேரத்துல சிங்கள மக்களுக்கு விடுதலை வேணும். பார்க்கலாம் இங்கே பல இடங்களுக்கு கேள்விப்பட்ட சிங்கள மக்களுடைய வேலைக்கு எங்களுக்கு என்ன பாஷை தெரியாதால நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் கதைக்கிறது. எங்களோட கஷ்டம் சிங்கள மக்களோட வாழ்றாக்களுக்கு தெரியும், அவ்வளவு நன்மையான சிங்கள மக்கள். ஆனா நாங்கள் வந்து அதை எங்களால அவையோட பழகாம இருக்க காரணம் அந்த பாதை, அது எங்களுக்கு பாஷை. அந்த பாஷையை அந்த காலத்துல ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்து
நான் முக்கியமா சொல்ல வர்றது சொன்னா, இனி வர எதிர்காலத்துக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் இருக்க மாட்டோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களுடைய அக்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அது கல்வி. கல்வியை சின்ன பிள்ளைகளே எல்லாருக்கும் சரியா கொடுங்க. தமிழ், சிங்களம், முஸ்லீம் பார்க்க வேண்டாம். ஆங்கிலத்துல, இங்கிலீஷ்ல, சாரி ஆங்கிலத்துல, தமிழ்ல, சிங்களத்துல எல்லாரும் படிச்சா படிப்பு வர அளவு மேல கொண்டு போக நாடு மேல வரும் தண்டவாட்டு. அந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கனவே வெளிநாட்டு உதவுறதுக்கு இருக்கு. அதே நேரத்துல நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கும் கனவே உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லியிருந்தார், என்ன கம்பெனியை சொல்லணும்னா நான் சொல்றேன், கம்பெனியை லைக்கா எல்லாம் இங்க இந்த மாதிரி காசுக்கு பேச்சு அவன் நாட்டு முன்னுக்கு வரேன்னு சொன்னா அந்த இதை நாட்டுக்கு தான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா நீங்க நாட்டுக்கு எடுக்கத்தான் போகணும். என்னன்னு சொன்னா எப்படித்தான் வெளியில உழைச்சாலும் மலைக்கு ஐக்கி விட்டு போய் இருக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம். 50 வருஷம் ஆச்சு நான் இன்னும் பிறந்த இடத்துக்கே போகல யாழ்ப்பாணம். ஏன்னா அது நான் உண்மையிலே கவலையா இருக்கேன். ஏன்னா நான் இந்த நாட்டை அன்றைக்கும் சொன்னேன், இந்த சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்குனாக்க இங்கே ஒரு டியூஷன் வச்சுக்கோ, அந்த சிங்கள அவருக்கு சொன்னான் நம்ம உண்மையில சரி வரும்னு சொன்னா அங்கேயே போய் நான் சும்மா படிப்பிக்க தயாரா இருக்கிறோம். படிக்கிறது, இன்வெஸ்ட் பண்றது, அங்கே சரி செய்யறது. மற்றது பிள்ளைகளுக்கு அங்க சரியா இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT இதெல்லாம் எல்லாம் அடுத்து இந்த ஜென்ஸ் நான் கொண்டு வரலாம். கல்வி மறுமலர்ச்சி அல்லது கல்வி திட்டங்கள்ல மாற்றம். செல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ளீஸ். இந்த கல்வி விஷயத்துல நான் முக்கியம் எதிர்பார்க்கிற எங்களோட பாஷை இருக்குத்தானே, ஆங்கிலம், தமிழ், சிங்களத்துல எங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி படிப்பை கொண்டு வருவோம். எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ற மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்தாதான் எங்களுக்கு பின்னாடிக்கு 20-25 வருஷத்துல இப்படி அறகலையா எல்லா 30 வருஷம் 40 வருஷமா இந்த ஆயுத போட்டாங்க பிறகு தமிழுக்கு அடிபட்டா. இதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் ஒரு விலங்க நாங்கள் நல்லா வரணும்னு சொல்லிக்க ஒரு பெருசா வரக்கூடிய சான்ஸ் இருக்கு இந்த நாட்கள். என்ன பொறுத்தவரை நம்ம எஜுகேஷன் படிப்பு சரியா இருந்ததுன்னு சொன்னா மற்ற எல்லாம் சரி வரும். கல்வி பொதுவாக எல்லாரும் படிக்கணும். எல்லா லாங்குவேஜ்லயும் அது இல்ல உண்மையில் அவர் சொன்னது ஒரு முக்கியமான விடயம். நான் இது எப்படித்தான் இதை இன்னும் ஒரு அழுத்தமாக இன்டர்பிரேட் பண்ண விரும்புகிறேன். அதாவது கல்வி அனைவருக்கும் கிடைக்கின்ற அதே நேரம் இலங்கையினுடைய கல்வி முறைமைகளில் இருக்கின்ற இந்த இனவாத அல்லது சமத்துவமற்ற நிலைகள் மாற்றப்பட்டு எல்லா மக்களையும் சமத்துவமாக நடத்துகின்ற ஒரு கல்வி முறைமை ஆரம்ப பாடசாலைகளில் இருந்து உயர் கல்வி வரை கடைபிடிப்பது ஒரு முன்னிபந்தனை என்று அவர் சொல்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அடுத்து நான் அழைக்க இருக்கின்றது, மீண்டும் அழைக்கிறேன் ஐயா, சண்டிலிப்பா யுஎஸ்சி, அன்மியூட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் கதைக்கிறது விளங்குது இல்லை, உங்களோட மைக்கை உங்களுக்கு இது பண்ண. நான் அடுத்தது கூப்பிடுறேன் சத்தி அவர்கள் ப்ளீஸ். யாராவது கேட்டால்தான் நான் உங்களை அழைக்கலாம். ரகு ஐபோனில் இருந்து கேட்டிருக்கின்றார், அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் பேசுங்கள். அடுத்து நான் அழைப்பது சத்தி என்று ஒருவர் கேட்டிருந்தார், இருக்கிறாரா? ஓகே. சங்கா பாலா அவர்கள், டாக்டர் பாலா. ஹலோ. சொல்லுங்கள், பேசுங்கள் ப்ளீஸ். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இதுல நான் ஒரு எலக்ட்ரானிக் ஹைவே இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் UK. சாரி, நான் வெளிநாடுல UK இங்கிலாந்துல இருக்கிறேன். நானும் இங்க பராமரி நானும் கிட்டத்தட்ட 40-45 வயது ஆச்சு இங்க அது வேற ஏதாவது நான் நாட்டுக்கு போறேன் நான். ஆனால் இப்ப இதுல கதை கேட்கல. இப்ப நான் எனக்கு JVP NPP இங்க நான் கொஞ்சம் இது நான் எனக்கு தமிழ படிவா தெரியும். ஆனால் எங்களுக்கு என்னென்றால் பவுசா 1920s நினைக்கிறேன். அதுல இருந்து எங்களுக்கு ஒப்பந்தங்களும் எழுதி எல்லாம் எழுதி நான் அரசியல கணக்க கதைக்கையில கொஞ்சமா கதைக்கிறோம் செய்து. ஆனா எல்லாத்திலும் ஏமாத்தப்பட்டாங்க. கடைசியா சந்திரிக்கா ஒரு சமாதான புறாவா வெளிக்கிட்டு அதுவும்
காத்துல போனோம். அதுக்கு மேல 58 எழுதினது, 67 60 எழுதினது, வேதி சந்திரிகா 80 எழுதினது எல்லாம் போயிட்டுது. அப்ப இதுல இப்ப நான் அதுக்கான நான் என்பிபி செய்யாதுன்ட்டு தூக்கி எறிய இல்லை. ஆனா நாங்க ஒத்துமொத்தமா முழுதும் நாங்க 100% நம்பிக்கொண்டு ஒரே பக்கமா போயிடலாம் இல்லோ. நாங்களும் இப்ப 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 என்னுடைய நான் கொஞ்சம் அரசியலும் கொஞ்சம் இருக்கிறபடியா எனக்கு கொஞ்சம் இப்ப நான் 1951 ஆண்டு நினைக்கிறேன். எங்கட நாடு சுதந்திரம் 2-3 வருஷத்துல இங்கிலாந்துக்கே ஏதோ ஒரு காசு கடன் வந்து இங்கிலாந்து கொடுத்த நிலைமை அந்த காலம். கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு ரிச்சா இருந்தபடியாத்தான் சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ட் ஆகிக்குள்ள அவர் அந்த சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூ நினைக்கிறேன். அவர் சொன்னவர், நான் இந்த சிங்கப்பூரை இலங்கை மாதிரி கொண்டு வருவேன் என்று. சரி, அப்ப நாங்கள் 51ஆம் ஆண்டு அப்படி இருந்த இலங்கை இன்றைக்கு இப்படி போனது காரணம் என்ன? இந்த ஒரு இனவாத ஒரு பக்கமா நினைச்ச அரசியல் தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்ல. இப்ப அதுக்கு பிறகுதான் இந்த லஞ்சங்கள் எல்லாம் வந்தேன்ட்டு நான் பாக்குறேன். அதுக்கு பிறகுதான் லஞ்சங்கள் வந்த. அதுக்கு முதல்ல இந்த இனவாத போக்கு ஒரு பக்க போக்கா இருந்ததுதான் காரணம். மற்ற அதை விட இப்ப அந்த தரப்படுத்தல் ஒரு சாமான் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பழையாக்களுக்கு தெரியும். அதுல 2வது பேட்ச்ல 2வது 3வது பேட்ச்ல எஃபெக்ட் பண்ணப்பட்டது நான் ஒரு ஆள். அப்ப அதுகள் தான் அந்த நேரம் ஆயுத போராட்டத்துக்கு இளைஞர்களை தள்ளினது. மெயின் காரணம் அதுகள் தான். அப்ப நாங்கள் அதுகள் எல்லாத்துக்கும் இந்த என்பிபி பதில் சொல்லும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நம்ம ஏகேடி வந்து ஒன் செகண்ட் நல்லொரு மனமுள்ள நல்லொரு காலமான அறிவுள்ள ஒரு ஆளாத்தான் இருக்கிறார். நான் அவரை பேரை கணக்க விசாரிச்சு பார்த்திருக்கிறேன், கூகுள் பண்ணி பார்த்திருக்கிறேன், எல்லாம் இதெல்லாம் பாக்குறேன். நான் வேற க்ளோஸா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவரை சுத்தி ஒரு 10 பேர் ஓல்வைஸ் அப்படித்தானே, ஒரு தலைவர் வரைக்கும் அவரை சுத்தி ஒரு 10 பேர் வந்துருவேன். இந்த அவைகள் வந்து தான் அதை புலப்படுறது பிறகு. ஆனா அப்படியான சிட்டுவேஷன் வராதுன்னு நான் ப்ரே மை லார்ட். நிச்சயம் நிச்சயம் ஐயா. தேங்க்யூ. உண்மையில இந்த இது ஒரு ஜனநாயகமான அரங்கம். மக்களுடைய அபிலாஷைகள், மக்களுடைய உணர்வுகளை இங்கு பிரதிபலிப்பதும் இந்த விடயங்களை செய்வதும். அதாவது நீங்கள் சொல்வது வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் சிங்கள அரசியல் தலைமைகளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றினூடாக ஒரு ஆயுத போராட்டம் நடந்திருக்கின்றது. கல்வியில் தரப்படுத்தல் தொடக்கம் பல்வேறு விடயங்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது. இவைகள் தீர்க்கப்பட வேண்டும். அந்த தீர்க்கப்படுகின்ற நம்பிக்கையை புதிய அரசியல் தலைமையும் புதிய தலைமைகளும் வழங்க வேண்டும் என சொல்லி இருக்கின்றீர்கள். நாங்கள் இதை மிக தெளிவாக கல்வி தான் பெரிய தமிழங்களுக்கு சிறுபான்மையினருக்கு, தமிழாக்கள் மட்டுமில்ல, தமிழாக்கள், முஸ்லிம், மற்றது மலைய தமிழர் எல்லாருக்கும் தான் இந்த எஃபெக்ட் பண்ணப்படும். நன்றி ஐயா. தேங்க்யூ 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 சோ மச். தொடர்பில் இருங்கள். உங்களுடைய பெயரை, உங்களுடைய விவரங்களை அனுப்புங்கள். நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக ஒரு உறவிலும் ஒரு இதிலும் இருப்போம். தயவுசெய்து திரு ஐயா இருக்கிறீங்களா? ஐயா பேசுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். திரு இருக்கிறீங்களா? ஓகே. ரகு என்றவர் இருக்கிறோம். யார்? உங்களோட பேரை சொல்லி பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ரகு கேரளால இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஓகே, முதலாவது நாங்கள் இப்ப எல்லா பிற்காலத்தை பற்றி கேட்கிறோம். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு என்பிபி வடகிழக்குல கன பேருக்கு தெரியாது, சரியா வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெல்லோணும் என்று சொன்னா, முதலாவது இப்ப அவருக்கு விருப்பமானவர்கள் ஏற்கனவே இருக்கிறவர்கள் வாக்குகளை அளிப்பார்கள், சரியோ. ஆனா இப்ப கன பேர் இருக்கணும். அவைக்கு எல்லா அரசாங்கங்களும் சொல்ற மாதிரி ப்ராமிஸ் சொல்லினோம் செய்வினம் அண்டு. ஆனா இவ செய்வினமா அந்த நிலையில இருக்கணும். அவைண்ட ஓட்ஸை எப்படி நீங்க எடுக்கலாம்ன்றதை பார்க்கணும், சரியா. அப்ப முதலாவது இப்ப நீங்க ஒரு ஸ்ரீலங்காவில் டயலாக் இல்லாட்டி இப்படி ஒரு ஏர்டெல் ஃபோன் கம்பெனி ஏற்கனவே யூஎன்பி எஸ்எல்எஃப் அது மாதிரி இப்போ புது ஃபோன் கம்பெனி வந்திருக்கு. அப்போ அவைட்டு என்னென்று நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்ன்ற நிலையில தான் இப்போ இருக்கிற மக்கள் இருக்கணும், சரியா. அப்போ அவைக்கு இருக்கிற அவை வேண்டியது என்ன? சம உரிமை, இதெல்லாம் தேவைன்ற பொழுது அப்போ இந்த லிஸ்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒன்றை செய்து காட்டினாத்தான்
இப்ப என்ன நாட்டுக்குள்ள பிரச்சனைகளை செய்யக்குள்ள எல்லாரும் அதை விரும்பினோம். ஆனா தமிழ் முஸ்லீம் அப்படின்னு வரைக்குள்ள அவைக்கு ஒரு இன்னொரு அடட் இஷ்யூ ஒன்று இருக்கு. அதை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்தாதான் மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஓட் போடுவாங்க. அப்ப உதாரணமா சொல்ல போனா இப்ப உங்களுக்கு சவுத்துல இந்த இதுக்கு எதிராக வராமல் செய்யக்கூடிய விஷயம் ஒன்று உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இப்ப ஆல் ஸ்ரீலங்காவில் உள்ள ரோட் பேரியர்ஸ் எடுத்தா உதாரணத்துக்கு அது சவுத்துக்கும் பொருந்தும் நோர்த்துக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு பலாலி கீரிமலை இந்த ரோட் பிளாக்ஸ் அதில் எடுத்தா அது ஒரு உதாரணமாக காட்டிக்கொள்றேன். அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஏன்னா தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனை பொருளாதாரத்தை தாண்டி இந்த பயம் இல்லாமல் சம உரிமையோட வாழணும்ன்றதுதான் முக்கியம். ஸோ அது ஒன்று செய்யலாம். சரியா? மற்றது இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்போ போட்டி போட போறீங்க. போட்டி போடக்குள்ள இப்போ இது பாராளுமன்ற தேர்தல் இப்போ சவுத்தா இருந்தா சரி, நார்த் ஈஸ்டா சரி, பழைய எக்ஸிஸ்டிங் எம்பிஸ் ஏற்கனவே அவங்க மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு 225 பேரும் புது கேண்டிடேட்ஸ் தான் மோஸ்ட்லி வர போறாங்க. அப்போ அவங்களோட பேரை இப்போ நீங்கள் ஏகேடி பிராண்ட்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா, இந்த அலையில ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அப்போ அவர்களை தாண்டி நீங்கள் எப்படி வெல்லோணும்ன்றதை பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னு சொன்னால் இன்னும் அவேர்னஸ் செய்யணும், கேம்பெயினிங் செய்யணும். அது என்னன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற நல்ல எம்பியை முறிச்சு கொண்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குமென்றதை சொல்கிறேன். சரியா? மற்றது லாஸ்ட் பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஏகேடின்ற ஃபேஸ்புக் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸும் அதில் அட்லீஸ்ட் 70-80 விதமான ஆட்கள் ஏகேடிக்கு ஓட் போடுவாங்கன்னு சொல்லி. சரியா? அப்போ அதை நீங்கள் இப்போ ஒரு இலங்கையில் 7-8 மில்லியன் ஃபேஸ்புக் யூசர்ஸ் இருக்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் இன்னும் அந்த மெசேஜை வெளியில் கொண்டு போகணும். இப்போ நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அலை இருக்குது, உங்களுக்கு ஏகேடி பிராண்ட் இருக்குது. ஆனால் அந்த இடப்பட்ட இப்போ ஏற்கனவே இருக்கிற சில வேளை யூஎன்பிக்கு போடுறாக்கள், எஸ்எல்எஃப்இஓ, சஜித் யாருக்கு போடுற அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸை விட அந்த மாறி மாறி போடுற ஓட்டர்ஸை எப்படி நீங்கள் உங்களுக்கு என்பிபி ஏன்னா நீங்கள் வெண்டாத்தான் இந்த நீங்கள் இப்போ பின்னுக்கு இவ்வளவு நேரம் எல்லாரும் கதைக்கிறது வெண்டா பிறகு செய்யக்கூடிய விஷயங்கள். முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது எப்படி வெல்லோணும். இந்த அலை இருந்தாலும் அந்த ஓட்டர்ஸை நாங்கள் எடுத்து எப்படி நாங்கள் ஓட் பண்ணி மேக் ஷூர் பண்ணணும்ன்றதை நாங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஐயா. மிக முக்கியமான கருத்துக்கள். இல்லை நாங்கள் முதல் நீங்கள் கணவரது பின்னாடி ஜாயின் பண்ணியதால் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் என்பிபியை சேர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் என்பிபிக்கும் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு இடையிலான ஒரு பிரிட்ஜாக இந்த விடயங்களை அவர்களிடம் எத்தி வைத்து இந்த விஷயங்களை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக செய்கின்ற விஷயம். சுருக்கமாக சொன்னால் தேசிய மக்கள் சக்தியை என்பிபியை முன்னோக்கிய தமிழ் பேசும் மக்களின் முன்வைப்புகள், கருத்துக்களை திரட்டி தொகுத்து அவர்களுக்கு வழங்கி இந்த விஷயங்களை செய்வதற்கான ஒரு நீண்ட நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட ஒரு சிவில் சமூக அமைப்பு தான். ஆகவே என்பிபி எங்களுடைய தொடர்புகள் இருக்கிறது. இந்த அறிக்கைகளை நாங்கள் ஜனாதிபதி தொடக்கம், பிரதம மந்திரி, என்பிபியினுடைய தலைமைகள், சிவில் சமூகம், மக்கள், அடுத்தது ஒரு அரசியல் மயப்படுத்துகின்ற அரசியல் விடயங்கள் தான். யாழ்ப்பாணத்திலிருந்து இவர் இன்ன கருத்தை சொல்லியிருக்கிறார், மலையாளத்திலிருந்து இன்ன கருத்தை சொல்லியிருக்கிறார், கனடாவிலிருந்து இன்னார் இன்ன கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே சமூகத்துக்குள் பல்வேறு பார்வைகள், பல்வேறு ஒப்பீனியன்ஸ் இருக்கிறது. இந்த விடயங்களை கருத்தை கொண்டு ஒரு பன்மைத்துவமான சமூக அமைப்பை பிரதிபலிக்கின்ற விசாரபூர்வமான அறிக்கைகளை தயார் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதுதான் எங்களுடைய நோக்கம். தயவு செய்து அடுத்து ஒரு 3 நிமிடத்தில் சுருக்கமாக தெளிவாக நீங்கள் கேளுங்கள். நான் எல்லோரையும் கூப்பிடுகின்றேன். சாம்சுங் S983 கேட்டிருக்கின்றார். உங்களுடைய பேரை, உங்களுடைய வசிக்கின்ற நாடை சொல்லி நீங்கள் தொடங்கலாம். 3 நிமிடம். சாம்சுங் துவங்கலாம் சார். சொல்லுங்க. நான் ஹார்மோன் ஷோமேன். சொல்லுங்க ஐயா. நான் ஆசிரியராக இருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சமூகவியலை சிறப்பு கலையாக கற்றுக்கொண்டவன். நிச்சயம் வழியா கவுன்சிலிங் இதுல இருக்கிறேன். நான் இப்போதைய சூழ்நிலையில என்னன்னு கேட்டால் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களுக்கு அவசரமும் அவசியமான நடவடிக்கை எடுக்கிற அதே நேரத்துல நான் ஏற்கனவே என்ன கதைச்சது என்னன்றது முன்னுக்கு பார்க்கல. இப்ப உதாரணத்துக்கு கொழும்புல ஜனாதிபதியின் அதிஉச்ச பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2-3 ரோட்டுகள் எடுத்திருக்கிறது. 25 வருஷங்களுக்கு பிறகு மிக்க மகிழ்ச்சி.
நான் சொல்றேன் அப்ப அது போன இல்ல எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குன்னு நீங்கள் சொல்லுவது முக்கியமானவை. நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். இந்த டெவலப்மெண்ட் இப்ப ஜனாதிபதி ஆஹ் பதவியேற்று 2வது நாளின் பின்பு கொழும்பில் இருக்கின்ற 2 விதிகளை துறந்தார். போன முறை இந்த அமர்வில் வந்த ஒருவர் சொன்னார், கொழும்பில் அவர் துறக்கலாம், யாழ்ப்பாணத்தில் நிறைய பாதைகள் நிறைய காணிகள் இருக்கின்றது, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் அதுகளையும் செய்வதுதான் இந்த விடயங்களை தமிழ் மக்களை வெல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தார். அதனை நாங்கள் எங்களுடைய முதல் அறிக்கையில் உடனடியாக நாங்கள் அவர்களுக்கு இந்த விஷயங்களை ஏற்றி வைத்திருக்கிறோம். நீங்கள் தொடருங்கள், இதுதான் ப்ராசஸ். நீங்கள் ப்ளீஸ். அடுத்ததா என்னன்னு கேட்டால், இப்ப அந்த அரசியல் கைதிகளை வந்து உடனடியா விட்டுக் கொள்றதுதான். ஏனென்று கேட்டால் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் என்னென்றா, அப்புறம் இரும்புல வந்து நாங்கள் காந்தத்தை வந்து நாங்க அழுத்தி சேர்த்தோம்னு சொன்னா அந்த இரும்புல வந்து காந்தத்தின் இயல்பு ஏற்கனவே இருக்கும். அந்த வகையில வந்து இதை விட்டுக் கொள்ற அதே நேரத்துல எலெக்ஷன் முடியும் வரைக்கும் எந்த ஒரு ஒப்போசிஷன் பார்ட்டி தமிழ் அரசியல் தலைவர் எவரையும் ஜனாதிபதி வந்து சந்திக்க கூடாது. ஏனென்று சொன்னால் இப்ப ஏற்கனவே வந்து இவன் சில சந்திப்புகள் வந்து மக்களிடத்துல வந்து ஏற்கனவே நல்ல ஒரு பேர் ஊழலுக்கு எதிராக வந்தாக்களை வந்து ஊழலுக்கு எதிராக போராடி போல வெற்றி கிடைச்சிருக்கிற சூழல்ல ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய இதுகளை மக்கள் கண்டிக்க சொன்னார்கள். இதை வந்து தங்களுடைய பித்தலாட்டங்களையும் தங்களுடைய ஊழல்களையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் ஜனாதிபதி இந்த காலில் விழுந்திருக்கணும் என்று அப்படி ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு. ஆகவே இந்த எலெக்ஷன் முடியும் வரைக்கும் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளை சந்திக்கிறத விட சிவில் சொசைட்டியை சந்திச்சு போட்டு அவங்களோட ஐயாவை கூப்பிட்டு அந்த பாதங்களை திறந்து விட்டா இப்ப சிவில் சொசைட்டியோட பேசிக்கொண்டால இதோட பேசுறத வச்சுக்கொண்டு சிங்கள மக்கள் எதிர்த்தரப்பு உதாரணத்துக்கு வந்து மொட்டில இருக்கிறார்களா இருக்கலாம், வேறு வேறு கடும்போக்குவாதிகள் வந்து தனியாது இதென்று சொல்லி வழங்க போறாதுன்னு சொல்லி அவருக்கு எதிரான கடுமையான பிரச்சாரத்தில் தெற்கில மேற்கொள்றதுக்கு நாங்களே வாய்ப்பு ஏற்படுத்துற மாதிரி முடியும். ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்றதை நான் பணியன்போட கேட்டுக்கொள்றேன். அண்ணன் சிறிதரனும் சந்திச்சிருந்தார்கள். அது இந்த காலத்துக்கு பொருத்தமற்றது. ஏனென்றா அவைண்ட கடந்த கால வரலாற்றை சொன்னா விடுதலை புலிகளை அழிச்சது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. பேர்ந்த யாரோட கூட்டம் குடிக்கிறவன் எல்லாரையும் தோற்கடிச்சவன். வேற இருக்கிறது அவங்களுக்கு அந்த நான் சொன்ன தீய எண்ணங்களோட வந்து பக்கத்துல இருந்தாரு. நான் சைக்காலஜிக்கல்ல நீங்க விஞ்ஞான ரீதியில சயின்ஸ் ரீதியில தெரியும். இப்படியான நபர்களை வைக்கிறதுல கட்சிக்கு எதிர்காலத்துல பிரச்சனை வந்துடும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி ஐயா, நன்றி. நீங்கள் இங்க இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையை பற்றி சொன்னீர்கள். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளுடைய விடுதலை நடக்கும் என்று கடந்த வாரம் பிரதம மந்திரி அரிணி அமரசூரி அவர்கள் வழங்கிய நேர்காணலில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது மற்றும் தேசிய தமிழர்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது தேர்தல் வாக்குறுதி அல்ல. இது தமிழ் மக்களுடைய முஸ்லிம் மக்களுடைய இந்த விடயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுடைய அரசியல் உரிமை என்று தெளிவாக சொன்னார். ஆகவே இது அவரே சொன்னார், இது தேர்தல்களுக்குள் வெறுமனே வாக்குறுதிகள் மட்டுமல்ல என்று. ஆகவே சில மாற்றங்கள் நடைபெறலாம் என நம்பிக்கைகளுடன் நாங்கள் வரலாற்றை எதிர்கொள்வோம். அடுத்து தயாபரன் தங்கா அவர்கள் ப்ளீஸ். நன்றி இணைத்துக் கொண்டதற்கு. அதாவது தற்போதைய உடனடி தேவையாக எங்க இருந்து பேசுறீங்க? நான் கனடால இருந்து பேசுறேன். தயாபரன் தங்கா. நான் ஒரு பொறியியலாளராகவும் ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் கடந்த 30 வருடத்துக்கு மேலாக இந்த நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நான் மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்தில் தெரிவு செய்யப்பட்டு 83 கலவரத்தில் இடம்பெயர்ந்தவர் அகதியாக நாட்டை விட்டு. எனது கேள்வி என்னென்றால், அதாவது நாடு சுதந்திரமடைந்த நேரத்தில் 48 தமிழர்களின் சிவில் நிர்வாக அமைப்பு என்பது அது தமிழ் சிவில் நிர்வாக அமைப்பு வந்து மிகவும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் பொதுவாக பரவலாக தமிழர்கள் தான் அந்த சிவில் நிர்வாக அமைப்பிலே இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், பிரேமதாச காலத்தில் பஞ்சலிங்கம் என்று பாஸ்கரலிங்கம், அன்னலிங்கம் என்று 5 லிங்கங்கள் அவர்கள் நிர்வாகத்தை திறம்பட நிர்வகித்துக் கொண்டார்கள். தமிழர்களின் திறம்பட்ட நிர்வாக அமைப்பினால்தான் பிரிட்டிஷாரும் வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு கூட தமிழர்களை நிர்வாக சேவையில் ஈடுபடுத்த அழைத்து கொண்டார்கள். ஆனால்
ஆனால் காலங்காலமாக வந்த இனவாதம் பேசப்பட்ட அரசியல் கட்சிகளால் அந்த தமிழர்கள் வித்தியாசப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டது. அதனால் நாடு இன்று அடைந்திருக்கிற பொருளாதார வங்குரோத்து நிலைமை என்பது எல்லாரும் அறிந்த விடயம். அது இது படிப்படியாக நடந்த விடயங்கள். ஆகவே எவ்வளவோ தமிழர்கள் வெளியேறிவிட்டார்கள். திறமையான தமிழர்கள் இன்றைக்கு அவர் புலம்பெயர்ந்த தேசங்களில் அவர்களின் பொருளாதாரத்துக்காக எவ்வளவோ வழிகளில் பங்களிப்பு செய்கிறார்கள். ஆகவே எனது கேள்வி என்னென்றால், என்பிபி அரசாங்கமானது இந்த முறையில், அதாவது மொழி, இனம், பிரதேசவாசம் இதன் அடிப்படையை தவிர்த்து எல்லாருக்குமான ஒரு சம சந்தர்ப்பங்களை வழங்குவது என்பதை எந்த வகையில் உறுதிப்படுத்துவார்கள்? அத்துடன் தமிழர்கள் என்பது ஒரு தேசிய இனம் என்பதையும் அங்கீகரிக்கணும். ஏன்னா தமிழருக்கான பிரச்சனை வேறுபட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையும் உட்பட. ஆகவே இது ரெண்டையும் முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொண்டு என்பிபி அரசாங்கம் கொள்கைகளை வகுக்கும் என்பது எனது நம்பிக்கை. நன்றி. மிக்க நன்றி. அவருடைய கருத்தை அவர் புலம்பெயர்ந்திருந்தாலும் மிக தெளிவாக என்னென்ன விடயங்களை இந்த இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த உண்மையில் இந்த அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் அமைப்புகள் இந்த ஊடகங்களின் ஊடாக இதுதான் தமிழருடைய உரிமை, தான் முஸ்லீம்களுடைய உரிமை, தான் மலைய மக்கள் உரிமைகள் என்று அறிக்கைகள் கொடுப்பதும் பின்கதவால் பல்வேறு விடயங்கள் செய்வதை நாங்கள் வரலாற்று கண்டோம். சிவில் சொசைட்டியினுடைய உணர்வு என்ன, மக்களுடைய உணர்வு என்ன? உதாரணமாக கனடாவிலிருந்து பேசுகின்ற தேவரன் தங்காவனுடைய குரல் என்ன, யாழ்ப்பாணத்திலிருந்து பேசுகின்ற கந்தசாமியின் குரல் என்ன, மலையத்திலிருந்து பேசுகின்ற சிவசாமியின் குரல் என்ன, மட்டக்களப்பிலிருந்து காத்தாங்குடியிலிருந்து பேசுகின்ற அப்துல்லாவின் குரல் என்பதையெல்லாம் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் இது பழைய அரசியல் முறைமைகள், பழைய அரசியல் தலைவர்களிடையில் ஓரளவு சாத்தியமில்லாத விடயம்தான் என்றால் அவர்கள் ஒரு மேல்தட்டு வர்க்கம், அவர்களை நெருங்க முடியாது. ஆனால் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் ஒடுக்கப்படுகின்ற மக்களிடம் இருந்து ஒரு மிக எளிமையாக வருகின்ற ஒரு அரசியல் தலைமை என்று மட்டுமல்ல, மிக வெளிப்படையாக ஆட்சியில் இருக்கின்றார்கள். யாரும் எங்களை தொடர்பு கொள்ளலாம், யாரும் எங்களை பேசலாம், யாரும் எங்களை இது பண்ணலாம் என்கின்ற ஓப்பன் எக்ஸஸ் இருக்கின்ற பல்வேறு காரணங்களால் தான் இந்த பணிகளை நாங்கள் செய்கின்றோம். ஆகவே நீங்கள் யாரும் இதை தவறாக, நாங்கள் என்பிபியினுடைய பிரதிநிதிகளும் அல்ல, நாங்கள் அதிகாரம் பெற்றவர்களும் அல்ல. இந்த விடயத்தை செய்வதற்கான ஒரு சிறு முன்னெடுப்புகளை நாங்கள் செய்கின்றோம். அடுத்து நாங்கள் அழைப்பது ஐரோய் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்டிருக்கின்றார். ஐரோய் குறுக்கீடுக்கு மன்னிக்கும். சண்டிலிப்பா யூஎஸ்ஏ தயாராக அன்மியூட் பண்ணிட்டு தயாராக இருக்கு. தேங்க்யூ. அவரை நீண்ட ஐயா பேசுங்கள். சண்டிலிப்பா எங்க இருந்து பேசுறீங்க? ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப திரும்ப. அடுத்து அதான் நீங்கள் இந்த சட்டையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய மன உணர்வுகளை கணவர் எழுதுகிறார்கள், தங்களுடைய விடயங்களை எழுதுகிறார்கள். ஆகவே இங்கு நடக்கின்ற உரையாடல் மட்டுமில்லை, இந்த சட் வழியாகவும் இருக்கின்ற இந்த விடயங்களை பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் காப்பி பண்ணி இந்த அறிக்கையை தயாரிக்கும் போது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சண்டிலிப்பாய் ஐயா, உங்களை 3-4 தரம் தொடர்ச்சியா நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இடையில யாரும் அதை இது பண்ண வேண்டாம். ஐரோய் ப்ளீஸ், ஆஸ்திரேலியாவில் இருந்து ப்ளீஸ் தொடருங்கள். வணக்கம் மௌரூப், மிக்க நன்றி. நான் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 36 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஸ்ரீலங்காவில் இருந்து புலம்பெயர்ந்த பொழுது நான் என்னுடைய தொழில் நான் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறேன். இந்த ஹோட்டல் சம்பந்தமான இதில் நான் படித்து பாண்டித்ய பெற்றிருக்கிறேன். ஹோட்டல் ஸ்கூல் முடித்து போட்டு நான் பல 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்து போட்டு அந்த பணி நிமித்தம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் மன்னாரை புறப்படமாக கொண்டவன். அந்த ரீதியிலே இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான பேச்சு இருக்கும். ஹலோ, ஓகே. என்னோட நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களோடு நான் அடிக்கடி கூடி பழகுவது வழக்கம். அந்த வகையிலே நாட்டில் ஏற்பட்ட இந்த இனப்பிரச்சனை காரணமாக ஒரு காரணம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு. அதன் பின்பு இப்பொழுது நான் இங்கிருந்து இருந்தாலும் பல விஷயங்களை நாங்கள் அங்கிருந்து நடக்கிற விஷயங்களை மிக்க அவதானமாகத்தான் கவனித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்தி இங்கிருக்கிற என்னுடைய சிங்கள நண்பர்களோடு பேசி பழகிய கொண்டிருந்த நேரத்திலே எனக்கு
ஒரு நினைவு ஒரு துணிவு வந்தது. நான் ஏன் இங்கே போய் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு ஒரு பங்காளியாக இருந்து அந்த தேர்தலில் வேலை செய்யக்கூடாது என்று அந்த வகையிலே நான் எலெக்ஷனுக்கு முதல் ஒரு 3 கிழமைக்கு முதல் இலங்கைக்கு சென்று மன்னார் மாவட்டத்தில் சென்று என்னுடைய சொந்த செலவிலே போய் நின்று அங்குள்ள மக்களோடு சேர்ந்து பல கிராமங்களுக்கும் பிரயாணம் செய்த நான். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது மன்னார் மாவட்டத்திலே பல கிராமங்களிலே பலருக்கு என்பிபி என்றால் என்னென்று தெரியாது, அனுரகுமார் யார் என்றே தெரியாது. ஆனால் நாங்கள் போய் சில விஷயங்களை தெளிவுபடுத்தும் பொழுது அவைகளுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இப்படியும் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள், நீங்கள் ஒரு சிங்கள கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதை நாங்கள் தெளிவுபடுத்திய பொழுது அவைகளுக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னென்று சொன்னால், நீங்கள் வெள்ளனையே வந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கலாமே. அதாவது அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆதரவு, அதாவது என்பிபிக்கும் அனுரகுமாருக்கும் இருக்கிற ஆதரவு எப்படி என்று சொன்னால், அது ஆதரவு என்று சொல்வதை விட தமிழ் தலைவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் ஒரு கோபமும், அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அவருக்கான ஆதரவாக கூடுதலாக திசை மாறுகிறது என்று நான் சொல்லுவேன். ஆகவே இப்பொழுது இருக்கிற நிலைப்பாட்டின்படி பல இடங்களிலே முக்கியமாக சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்று சொல்லுவோம். என்பிபிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் தமிழ் பிரதேசங்களிலே அவர்களுக்கான வாக்கு வங்கி மிக குறைவு. இந்த தேர்தலிலே நீங்க பார்த்திருப்பீர்கள். முக்கியமாக தமிழ் மக்கள் மத்தியிலே அல்ல இலங்கை மக்கள் மத்தியிலே ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அதாவது வாக்குக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும், பிரியாணியும் சாராயமும் அல்லது பிரியாணியும் காசும் கொடுக்கணும். நான் மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் ஒரு அலுவலகம் ஒன்றை திறந்தோம். நாங்கள் என்பிபிக்கா ஒரு அலுவலகம் ஒன்றை திறந்தோம். ரெண்டு அலுவலகம் திறந்த நாங்கள். அதிலே ஒரு அலுவலகத்துக்கு பின்னால் தான் ரணிலுடைய மீட்டிங் நடந்தது. அதே நேரத்தில் சஜித்தின் மீட்டிங் நடந்தது. ரணிலின் மீட்டிங்குக்கு அங்கே ரிஷாத் பதியுதீன் 46 பஸ்லயே ஆக்களை கொண்டு இறக்கினார். அதே மாதிரி ரணிலின் மீட்டிங்கு மஸ்தான் ஆக்களை கொண்டு இறக்கினார். இவள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பிரியாணியும் சாராய போத்தலும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக தெருவாக அலையும் பொழுது எங்கள்கிட்ட கேட்ட பொழுது நாங்கள் ஒரு சதம் தர மாட்டோம், உங்களுக்கு விருப்பம் என்றால் வாக்களிங்கள், இன்னென்ன காரணங்களுக்காக வாக்களிங்கள், இன்னென்ன மாற்றத்துக்காக வாக்களிங்கள் என்று அந்த நம்பிக்கையின் பேரிலே பல பேர் நான் சென்ற பகுதிகளிலே, அதாவது மன்னார் மாவட்டத்தில் அறிந்தவர்கள் இருப்பார்கள், அரிப்பில் இருந்து தலைமன்னார் வரைக்கும் நான் பிரயாணம் செய்தேன். என்னுடைய சொந்த செலவில் செலவழித்து நான் என்னுடைய வாகனம் ஒன்று உருவாக்கி வாடகைக்கு அமர்த்தி பல பேரை அதில் சேர்த்து கொண்டு நானே தெரிந்த நாங்கள். அப்பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், மக்கள் மத்தியிலே நாங்கள் விஷயங்களை எடுத்து சொன்னால் நிச்சயமா எங்களுக்கான ஆதரவு மாறலாம் என்று. இதிலே நான் சொல்ல வர விஷயம் என்னவென்று சொன்னால், என்பிபிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, அதாவது தமிழ் மக்கள் மத்தியிலே எப்படி அவர்கள் அதை அணுக வேண்டும், அவருடைய வாக்குகளை எப்படி நாங்கள் திசை திருப்ப வேண்டும் என்று பல பேர் நாங்கள் இதிலே பல விஷயங்களை பேசினார்கள். எங்களுக்கு கடந்த வரலாறுகளை பற்றி நாங்கள் பல பேர் இதில் இருக்கிறவர்கள் நாங்கள் இருந்தவர்கள் இருக்கிறோம், அவர்கள் அறிந்தவர்கள் தான். ஆனால் ஜேவிபியின் என்று சொல்லுவோம் அல்லது என்பிபியின் தலைமைத்துவத்துக்கு வட மாகாணத்துக்குள்ளே இப்ப ராமலிங்கம் இருக்கிறார், அங்கால ஒரு பக்கம் இந்தியால பக்கத்திலே பிமால் ரத்நாயக்க போன்றவர்கள் வட மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் சரியான முறையில் இதை அணுகிறார்களா என்றால் எனக்கு ஒரு கேள்விக்குறி எழும்புகின்றது. அது சரியான முறையிலே அணுகவில்லை என்றுதான் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்து அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. நீங்கள் அதை எடுத்துக் கூறலாம் அவைகளுக்கு. ஆகவே இப்ப நான் ஒரு உதாரணமா சொல்வேன். மன்னார் மாவட்டத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கொண்டால், மன்னார் தலைமன்னாரில் இருந்து வெள்ளாங்குளத்தில் இருந்து முத்தரிப்பு வரைக்கும் சிலாபுத்துறை வரைக்கும் இவைகளை பற்றியான ஒரு ஆக்கபூர்வமான ஒரு அறிவு சார்ந்த இது அங்கு கிடையாது. ஆகவே இதை பற்றி அவைகளுக்கு எடுத்து கூறி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி ஒரு அலுவலகத்தை துறந்து இப்பொழுதே அவர்கள் இதுக்கான ஆயத்தங்களை செய்தார்கள். நிச்சயமா ஒரு கணிசமான அளவு ஒரு வாக்கு அங்கு உருவாக வாய்ப்பு உண்டது. இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கூட அவர்களுடைய பகுதிகளில கூட இந்த விஷயங்களை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு செய்தியாக இதை நீங்கள் அந்த தலைமையத்துக்கு எடுத்து கூறலாம். நிச்சயம். தொடக்கத்திலும் இதை நாங்கள் சொன்னோம். இந்த கடந்த முதலாவது கூட்டத்தில் அடையாளம் கண்டதனுடைய இன்னொரு விடயம், வடகிழக்கு மாகாணங்களில் அல்லது மலையகத்தில் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இவர்களை அணுகுவதற்கு என்பிபிஐ அல்லது இந்த தலைமையை அணுகுவதற்கான வழிகள் இல்லாமல் அல்லது சரியான
மக்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் சரியான தொடர்பாடலின்மை ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது என்று அந்த அந்த பாயிண்டை நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னேன். அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திருக்கின்றோம். அதனை உடனடியாக விஷயம் சொல்லுங்க. யாரு பிளீஸ் யாரு இடையில தயவு செய்து கேட்க வேண்டாம். நீங்க கையை வைத்து கூப்பிடுங்கள், நான் உங்களை அழைப்பேன். அடுத்து ஐயா, நீங்கள் அந்த மன்னர் விடயம் மிக முக்கியமான விடயங்கள், நாங்கள் அதை கருத்தில் கொள்கிறோம். தயவு செய்து இங்கு இருப்பவர்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள், தொடர்பு விவரங்களை எங்களுக்கு தாருங்கள். திரு அவர்கள், இந்த சண்டிலிப்பாய் USA கேட்க போறீங்களா? சண்டிலிப்பாய் கதைங்க ஐயா. ஐயோ வந்துட்டீங்க, தேங்க்யூ. கதைங்கள். வணக்கம் திரு. ஐயா, நீங்க கதைக்கிறது கிளியர் இல்ல. திரு கதைக்கிறது தற்போது இப்ப கேக்குதோ? கேக்குது, கதைங்க. நான் திருக்கேதீஸ்வரன், நான் கிளிநொச்சியிலிருந்து கதைக்கிறேன். நான் ஒரு முன்னை நாள் பத்திரிகையாளர். திரும்ப ஒரு அரச சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர். தற்போது ஒரு சமூக சேவையாளர். நாங்கள் இந்த தமிழ் பகுதிகளில் கடந்த காலங்களில் அனுபவிச்செல்லாம் திரும்பி திரும்பி நாங்கள் பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு விடிவை இந்த தமிழ் தலைமைகள் சீரழித்து விட்டார்கள் என்பதுதான் இன்றைய மக்களுடைய மனோநிலை. ஆகவே இன்றைய மக்கள் தமிழ் தலைமைகள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், நாங்கள் யாருக்கு பின்னுக்கு போக வேண்டும் என்றொரு கொந்தளித்த நிலையில்தான் சிறுபான்மை மக்கள் என்ற இலங்கையில் இருக்கிறத நாங்கள் காணலாம். ஆகவே இந்த ஆயுதம் தூக்கி போராடிய JVP தற்போது ஒரு ஜனநாயக வழியில் NPP என்ற ஒரு கட்சியாக வந்து ஜனநாயக வழியிலே மக்களுக்கு ஒரு சம உரிமையை கொடுத்து, மதம், மொழி, இனம் என்ற வேறுபாடு இல்லாமல் சம உரிமையை கொடுத்து, கல்வியிலே ஒரு ஆரம்பம் முதல் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மூன்றும் கட்டாய பாடமாக்கப்பட்டு திறமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தாங்கள் வருங்காலத்தில் இந்த எதிர்ப்பு தமிழ் மக்கள், இந்த சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை சம அந்தஸ்து கொடுத்து தீர்ப்போம் என்றொரு சமிக்கையை இவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலாக மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் மக்களும் அதன் வழி பின்னுக்கு இவர்களுக்கு பின்னால் நின்று வாக்களிப்பதற்கோ இவர்களை இதுகளை கடைபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா பொதுமக்கள், சிறுபான்மை மக்கள் காலாகாலம் இந்த அரசியல்வாதிகளால ஏமாற்றப்பட்டவர்கள். ஆனால் ஏமாற்றப்பட்ட மக்கள் திரும்பவும் படப்போகின்ற நிலை தற்போது ஒரு சில நாட்களுக்கு தெரியுது. என்று சொன்னால் சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஒன்றிருந்தது 10 10 இருந்தது 100 இன்று தமிழ் மக்களையும் சிறுபான்மை மற்ற மலைய மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லாரையும் பல 100 துண்டுகளாக உடைத்து சின்னாபின்னப்படுத்துகின்ற நிலையில தான் இன்றைக்கு இந்த சிறுபான்மை கட்சிகள் இருக்கின்றன. ஆகவே ஜனநாயக வழியில வந்த ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு சம அந்தஸ்துக்கு கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை இவர் வெளியிலே இந்த தேர்தல் காலத்தில் வெளியிட வேண்டும். மற்றது அடுத்தது மற்ற ஏற்கனவே சில ஆரம்ப காலங்களில் இருந்த கதிரையை கட்டிப்பிடிச்சு கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த ஊழல்கள் வெளியில வரணும். அண்மையில இந்த பார் பிரச்சனை வந்தது. ஆனா சிலர் போய் சந்திச்சதோட அந்த வெளியில வேறே இல்லை. மற்ற நீங்க அப்போது ஆரம்பத்துல இன்னொரு திருவண்ணாமலையில நடந்த அந்த 11 கொலை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளின் சம்பவம் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்துச்சு. அப்படியான விஷயங்கள்ல முதல்ல அதை கவனித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினால்தான் இந்த தற்போதைய பாராளுமன்ற தேர்தலையும் NPPக்கு பின்னுக்கு தமிழ் மக்களோ, முஸ்லிம் மக்களோ, மலைய மக்களோ ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நேர்த்தியான வழி வாரத்துக்கு அவர்கள் அந்த சமிக்கையை காட்ட வேணும். அந்த சமைக்கையை காட்டுவார்களா? நான் இன்றைக்கு கூட ஒரு இதுல போட்டேன். இனிமேல் நாங்கள் இவ்வளவு காலம் 70 வருஷமா நாங்கள் என்ற அரசியல் பின்னணியில நாங்கள் நிற்பதற்கு தயாரில்லை. எங்களோட மனோநிலை துரோகிகளை விட எதிரியோட சேரலாம் என்ற மனோநிலை இன்றைக்கு எங்களுக்கு வந்துட்டு. ஆகவே
கட்டாயம் சிறுபான்மை மக்களுக்கான உரிமை பற்றின அந்த தேசிய பிரச்சனை தீர்க்கப்படமாக இருந்தால் பொருளாதார பிரச்சனை தன்னிறைவு தானாக வரும். ஏன்னா இன்றைக்கு நான் எத்தனையோ நாடுகளில் பார்த்திருக்கேன், உங்களுக்கு தெரியும், நீங்க யூகேல இருக்கிறீங்க, ஸ்காட்லாண்ட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மக்களுக்காக தீர்வையாவது கொடுக்கலாம் தானே. ஏதாவது ஒரு சமைக்கையை காட்டணும். இந்த மற்ற நாடுகள்லயும் இப்ப நாங்கள் இங்க தமிழ் சிங்களம் முஸ்லீம் அடிவரம், ஆனால் நீங்கள் யூகேல அங்க பார்த்தால் தமிழ் சிங்களம் இருக்கிறோம் இல்லையே, இலங்கையர்கள் என்ற ரீதியில சந்தோஷமா தானே வாழ்றாரு. அந்த ஒரு நிலை இலங்கையில உருவாகணும், அதற்கான வழிவகைகளை சமைக்கணும், அதற்கான சமைக்கையை காட்ட வேண்டும் என்றதை நீங்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துக்கூறோம். நிச்சயம் இல்லது. நீங்களும் அந்த மன்னாரில இருந்து பேசிய ஐயாவும் சொன்ன 2 விடயங்களே நான் சொல்கிறேன். உண்மையில் இந்த தென்னிலங்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் என்பது கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பின்னான இந்த பாரம்பரிய SLP UNP போன்ற கட்சிகளுக்கு ஊடாக வந்த இந்த அரசியல் முறைமைகளும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இடையில் மக்கள் வெறுத்து இந்த ஊழலுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் அவர்களுடைய பகட்டான வாழ்க்கைக்கும் எதிராக அளித்த வாக்குகள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த வெற்றி என்பது NPPU தோழர் அனுரகுமார் திசாநாயக்கா பெற்ற வெற்றி என்பது சாதாரணமான வெற்றி அல்ல. அறகலையில் விதைக்கப்பட்ட அந்த விதைக்கும் JVPக்கும் சம்பந்தம் இல்லை. அறகலையை JVP நடத்த, அறகலையை வெளியிலிருந்து இருந்தவர்கள் தான் நடத்தினார்கள். ஆனால் அந்த மக்களுடைய உணர்வு, மக்களுடைய அபிப்பிராயங்கள், மக்களுடைய உணர்வுகள் தென்னிலங்கையில் ஏற்படுத்திய மாற்றத்தின் வெளிப்பாடு. அதே போல் தான் நீங்கள் சொன்னது போல் தமிழ் மக்களிடம் மத்திய மட்டுமல்ல, இன்று தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையாள மக்கள் மத்தியில் யாரு அலோன்னு சொல்றது, நீங்கள் பேசுவதாக இருந்தால் உங்களை கையை உயர்த்தி காட்டுங்கள் அல்லது பேரை தாருங்கள் ப்ளீஸ். நான் எல்லாரையும் ஆல் மீட் பண்றேன். ஆகவே தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையாள மக்கள் மத்தியில் இந்த பாரம்பரியமான அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் இவர்களுடைய ஊழல்களுக்கு எதிராகவும் இவர்களுடைய போலித்தனத்துக்கு எதிராகவும் கிளந்தெழுதுகின்ற இந்த மக்கள் உணர்வு மிக தெளிவாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம், உரியவர்களுக்கு உரிய விடயங்களை எட்டி வைப்போம். எங்களுடைய ஜனநாயக வாக்குரிமைகளை நாங்கள் எந்த காலகட்டத்தில் எப்படி பிரயோகிக்கின்றோம் என்பதும் அரசியலில் மிக முக்கியமான விடயம். அந்த வரலாற்று பொறுப்பை நாங்கள் செய்வோம். அதற்காக வேண்டி எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய கோரிக்கைகள், எங்கள் அபிலாசைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க தேவையில்லை. எதை நாங்கள் முன்னிலைப்படுத்துகின்றோம், எதை நாங்கள் பிரயோகிக்க இருக்கின்றோம், எந்த காலகட்டத்தில் எப்படி நாங்கள் அதை பயன்படுத்த போகணும் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். இங்கு 2 பேர் கேட்டிருக்கின்றார்கள், துரை ராஜசிங்கம், அடுத்து தளபதி சண்முகம். பிளீஸ் துரை ராஜசிங்கம் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் கனடாவில் இருந்து கலைக்கிறேன். சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். பேக்ரவுண்ட் என்ஜினியர், சிவில் என்ஜினியர். யா சொல்லுங்க. இலங்கையில் தமிழ் பேசும் அரச ஊழியர்கள் அவர்களது உயர்வுக்கு சிங்கள மொழி சித்தியடைய வேண்டும் என சட்டம் உள்ளது. அவ்வாறாயின் சிங்களம் பேசும் ஊழியர்களும் அவர்களது உயர்வுக்கு தமிழ் மொழி சித்தியடைய வேண்டும் என்பதும் சட்டத்தில் உள்ளதா? இல்லையேல் சம உரிமை இல்லையே, இது சட்டமாக்கப்படுமா? அடுத்தது, இங்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு அடுத்த வாரத்தில் NPPயிடமிருந்து பதில் வரும். அப்போதுதான் இவ்வாறாந்த நிகழ்வு பயனுடையதாக அமையும். ஓகே ஐயா, மிக்க நன்றி. சாத்தியமடைய நடவடிக்கை எடுக்கவும். நன்றி. இல்ல இப்படித்தானே ஐயா, இது இந்த வாரம் கேள்வி கேட்டு அடுத்த வாரம் பதில் பெற்று தரத்துக்கான ப்ராமிஸ் ஒன்றும் அப்படி இல்லை. அதெல்லாம் சும்மா நடைமுறை சாத்தியமற்ற விஷயம். அதாவது இந்த அறிக்கையை நாங்கள் தொகுப்பதற்கே எங்களுக்கு ஒரு கிழமை எடுக்கும். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று அதை 3 மொழியில் மாற்றுவது, யார் வேலை செய்வது? 3 பேர் இதற்கு வேலை செய்ய வேண்டும். இதை ஆங்கிலத்தில் மாற்ற வேண்டும், சிங்களத்தில் மாற்ற வேண்டும். 3 மொழிகளுக்கு மாற்றி நாங்கள் இதை அவர்களுக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து இந்த விடயங்களுக்கான பதில் என்பது அல்ல இதில் இருக்கிற பிரச்சனை. இதை விஷயங்களை இம்ப்ரூவ் பண்றது, அதாவது இன்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, இன்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, தமிழ் மக்கள் இதை எப்படி உணர்கிறார்கள், இப்படி உங்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள், முஸ்லிம்கள் இதை விரும்புகிறார்கள், மலையாள மக்கள் விரும்புகிறார்கள். இந்த விஷயங்களை அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக
ஜனாதிபதி, பிரதம மந்திரி, என்பிபி தலைமைக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, ஜேவிபியினுடைய தலைமை, ஜேவிபியினுடைய சர்வதேச அமைப்புகள், தோழர்கள் மட்டுமல்ல, ஊடகங்களுக்கு நாங்கள் வழங்குவது மட்டுமல்ல, இதனை ஒரு சமூக ஆவணமாக நாங்கள் பேணி பாதுகாக்க போறோம். அதாவது இந்த ஆட்சி மாற்றம் தொடங்கியதிலிருந்து எப்பொழுது இதை நாங்கள் கைவிடுகின்றோமோ அதுவரை நாங்கள் இந்த பணியை செய்திருக்கிறோம். இன்னென்ன விடயங்களை உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், இதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை, இதை நீங்கள் தட்டி கழித்திருக்கிறீர்கள் என்ற அரசியல் விமர்சனங்களும் கூட எங்களுக்கு இருக்கும் ஐயா. நீங்கள் அதை பற்றி ஆகவே தயவு செய்து இந்த கிழமைக்கு பதில் பெற்று தருவதெல்லாம் ஒரு சாத்தியம் இல்லை. நீங்கள் இதை ஒரு பிரச்சனம் இல்லாத, அப்படி பதில் தராட்டி ஒரு பிரச்சனம் இல்லாத என்று கருதினால் நாங்கள் ஒன்று செல்ல முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மையான ஒரு அணுகுமுறை என்று நாங்கள் நினைக்கிறோம். சாத்தியம், நடைமுறை சாத்தியமான தளபதி சண்முகம் அவர்கள். இல்ல, அடுத்த வாரம் இல்லாட்டியும் இப்படி ஒரு நான் உங்களை மறுக்கல. நான் என்னென்ன ஆக்கள் அதை பிள்ளையா விளங்கிட கூடாது, நாங்கள் உடனடியாக இது பதில் பெற்று தருவோம் என்றதுதான் பொதுவா சொன்னேன். உங்களை நான் புரிஞ்சு கொண்டேன். நீங்க என்னத்தை சொல்ல இல்லைங்கிறத மற்றது இந்த முதலாவது கேள்வியும் கவனத்துல அவங்கள்ட்ட நிச்சயம் அதெல்லாம் ரெக்கார்ட் ஐயா. ப்ளீஸ். நன்றி நன்றி. தளபதி சண்முகம். 50 regular? Yeah, regular 50. And visa? சண்டிலிப்பா இப்ப அன்மியூட்ல இருக்கிறார். ஹலோ ஐயா, நான் அதை அவரை எல்லாரும் சொல்லுங்க, அவர் அன்மியூட்ல இருக்கிறார். கூப்பிட்டா வாராரு இல்ல. நான் இன்றைக்கு இந்த கூட்டம் தொடங்கிய காலத்துல இருந்து அவர் 5 தரம் கூப்பிட்டிருக்கேன். யா, சண்டிலிப்பா பேச போறீர்களா? பேச போறேன். தேங்க்யூ. பேசுங்க ஐயா ப்ளீஸ். எங்க இருந்து பேசுறீங்க? விஷயத்தை சொல்லி பேசுங்க. பேசுங்க ஐயா. ஓகே. தளபதி சண்முகம், எஸ்டி சன், இதொரு இன்னும் 2 பேருக்கு வாய்ப்பு தரலாம். நாங்களும் பயணங்களில் இருக்கிறோம். ஆகவே இன்னும் 2 பேருக்கு வாக்கு தரலாம். இதை தொகுப்பதே நான் சொன்னேன், ஒரு 3-4 நாள் ஒவ்வொருவருக்குமான பணி. ஆகவே நாங்கள் 3வது அமர்வில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் நாங்கள் சந்திப்போம். அதான் நீங்கள் பாருங்கள், என்ன முதல் பேசின ஐயா அவர் தெளிவாக எழுத்து மூலம் எழுதி அவருடைய விடயத்தை மிக சுருக்கமாகவே, இதுதான் இந்த பண்பு, இதுதான் இப்படியான ஒரு ப்ரோசஸ். ஒரு 100 பேர் கலந்து கொண்டால், போன முறை 350 பேர் வந்தார்கள், எங்களால் முடியாமல் போய்விட்டது. ஆகவே நாங்கள் சொன்னோம். வணக்கம், யார் பேசுறீங்க ப்ளீஸ்? யா, வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே ஐயா, நீங்க நான் கோவிக்க கூடாது, நீங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இன்னொரு நாளை பேசுங்க ஐயா. அடுத்த கூட்டத்துல நீங்க பேசுங்கள். எஸ்டி சன் ப்ளீஸ். எஸ்டி சன். ஓம் கதைக்கிறேன். யா, கதைங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பௌசரன். வணக்கம். நான் இந்தோனேஷியாவில இருந்து கதைக்கிறேன். யா, வணக்கம். 2010ஆம் ஆண்டுல இருந்து இந்தோனேஷியாவில் அகதியா இருக்கிறேன். என்ன போல கிட்டத்தட்ட இலங்கையர்கள் அகதிகளாக 400க்கும் மேற்பட்ட அகதிகள் இங்க இருக்கணும். அதே போல மலேசியா, ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற நாடுகள்லையும் இடைத்தங்கள் நாடுகள்ல 3ஆம் நாட்டுக்கான மீள்குடியேற்றம் நடைபெறாத இலங்கை அகதிகள் பெருவாரியாக இருக்கிறார். ஆகையால இந்த அண்மை காலத்துல தமிழ் மக்களுடைய நியாயமான சில விடயங்களை, தமிழ் மக்களுடைய இன ரீதியான பிரச்சனைகள் சார்ந்த பல விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில மிகவும் நியாயப்பாடான முறையில எடுத்து முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் என்றதை காணக்கூடியதாக இருந்தது. இதை யாரும் நிராகரிக்க முடியாது. ஆகையால அந்த அடிப்படையில தமிழ் மக்களை பொறுத்தளவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே போல இந்த இடைத்தங்கள் நாடுகள்ல இருக்கிற அகதிகளினுடைய பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 14-15 வருஷம் இடைத்தங்கள் நாடுகள்ல வாழ்றதுன்றது ஒரு சாதாரண விஷயமாக இருக்காது.
ஆகையால இந்த மூன்றாம் நாட்டுக்கான மீள்குடியேற்றம் சாத்தியப்படாத போது இங்கிருந்து நாங்கள் இலங்கைக்கு திரும்பி பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஜனாதிபதி அவர்கள் ஏற்படுத்தி தரணும். அடுத்தது நாங்கள் சில விஷயங்களை தொடர்பு கொண்டு கதைக்கிறதுக்கு இப்ப என்பிபியோடையோ அல்லது ஜனாதிபதி செயலகத்தோடையோ அல்லது நாங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை எங்களுக்கு தேவைப்படுது. இவ்வளவுதான் விடயம். நிச்சயம் உண்மையில நான் இந்த நிகழ்வை ஏற்படுத்தினத்துல மிக பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் பேசுகின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. உள்நாட்டு பிரச்சனை, இந்த விடயம், இந்த இஸ்ரேல் அண்ணா அவர்கள் இந்தோனேசியாவிலிருந்து பேசிய ஒரு 15 வருடத்துக்கு மேலாக அவர் போய் அகதியாக இருந்து அங்கு கைதிகளாக, அரசியல் கைதிகளாக இருக்கின்ற இந்த நிலம், இது ஒரு யாருமே கண்டுகொள்ளப்பட முடியாத மிக முக்கியமான விடயம். அவர் பாவிச்ச அந்த டேர்ம் முக்கியம், இடைத்தங்கள் நாடுகள் என்பதும் அங்கு இருக்கின்ற நிலைமை. இந்த தேசிய இன பிரச்சினை, இனவாதம், அதனால் ஏற்பட்ட இன ஒடுக்குமுறை, அதனால் விளைந்த ஆயுத போராட்டம், இதனால் தான் இந்த நாட்டை விட்டு பலர் வெளியேறினார். பொருளாதார காரணங்களும் இருக்கிறது, ஆனால் அடிப்படையான அரசியல் பிரச்சனைகள். ஆகவே இந்த அரசியல் பிரச்சனை காரணமாக வெளியாகி இடைத்தங்கள் நாடுகளில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள், அவர்கள் திரும்பி அவர்களுடைய நலன்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் குடியேறுவதற்கான வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்பதுன்ற இந்த பாயிண்ட், இந்த வலியுறுத்தல் இன்றைய நிகழ்வில் மிக முத்தாய்ப்பானதும் உடனடியாக கவனத்தை குவிக்கப்பட வேண்டியதும், அவர்களும் இந்த விடயங்களில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம். குணா அவர்கள், நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் அவர்கள் தூதரவாலங்களை, வெளிநாடுகளில் இருக்கின்ற தூதுவராலயங்களை மறுசீரமைக்கிறார்கள். மக்களுடைய நலன்களை கருதி கொண்டு பணியாற்றக்கூடிய தூதுவர்களை நியமிக்கின்றார்கள், அதிகாரிகளை மாற்றுகின்றார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற தூதுவராலயங்கள் ஓரளவு ஜனநாயகப்படுத்தப்பட்டு எல்லா மக்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இங்கு நீங்கள் ஜனாதிபதி செயலகத்துடனோ அல்லது இந்த விடயங்களோட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எனக்கு போடுங்கள் அல்லது பேசுங்கள். நான் இது சம்பந்தமாக என்பிபியினுடைய நிறைவேற்று குழுவில் இருக்கின்ற 1-2 பேருடைய பெயர்களை தருகின்றேன். அவர்கள் ஒருவர் சிங்கள தோழர், அவர் தமிழ் பேசுவார், நீங்கள் தமிழிலும் பேசலாம், ஆங்கிலத்திலும் பேசலாம். மற்றவர் ஒரு தமிழ் தோழர், அவர்களை நான் பேசுவதற்கான வழியை உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம். நீங்கள் இதை இன்னொன்று நான் மேலதிகமாக சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் ஒரு புள்ளி விவரம் நீங்கள் இதில் ரொம்ப ஒரு ஆழமான நாலேஜ் உள்ள ஆளர். நீங்கள் பாவித்த வேர்டுகள், அந்த டேர்ம்ஸ்கள் முக்கியமானது. நீங்கள் இதை பற்றி ஒரு புள்ளி விவரங்கள் அல்லது ஒரு அறிக்கைகளாக என்னென்ன நாடுகளில் எப்படியான நிலைமைகள் என்ற ஒரு அறிக்கையை தந்தால், இந்த அறிக்கையை கூட நாங்கள் இந்த அமைப்பினுடைய சார்பில் அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கலாம். இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது. யாராவது பேசுவதற்கு இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். டாக்டர் பாலா இருக்கிறீர்களா லண்டனில் இருந்து? வணக்கம் ஆசிஸ், நான் சோமர் நோர்வேல இருந்து கதைக்கிறேன். கன நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இல்ல நான் சாரி நீங்க அது அப்படி நான் எல்லாரையும் பார்க்கக்கூடிய வசதி இல்லை, நான் பார்த்து கூப்பிடுறேன். எந்த விதமான நோக்கம் இல்லை. நீங்க தொடர்ந்து போன முறையும் இருக்கிறீங்க. கோபம் எனக்கு புரியுது. ப்ளீஸ் பேசுங்கள், ப்ளீஸ். ஓகே, சாரி, நான் கோவப்படையில ஆதங்கத்தை சொன்னா எல்லாரும் கேட்ட நான் வேற கருத்தோட வந்தனால் மற்ற கருத்தை கேட்டனோட நான் அப்படி அடங்கி போயிட்டேன் கேள்வி. அந்த கடைசியா இந்தோனேசியால இருந்து புலம்பெயர்ந்து அகதிய முகாமில் இருக்க ஒரு சின்ன ஒரு தாக்கம் உண்டு. ஓகே, நான் என்னோட பேர் சிவகுமார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா. ஆமா. அதுவும் மாற்று கருத்துக்களம் இல்லை. எனது பேர் சிவகுமார் சோசன்முன்னாதான். நான் 3 நிமிஷம் இருக்கிறபடியா மற்றவருக்கு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் தொடர்ந்து இங்க நோர்வே நாட்டில ஒஸ்லோவில 35 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பிரதினியா பாஸ்ட் ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் செய்தேன், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பெஷல் செய்தேன். தோழர்கள் அந்த நேரம் 90ஆம் ஆண்டு, 89ஆம் ஆண்டு, 90ஆம் ஆண்டுகளில் தோழர்கள், பல ஜேபி தோழர்கள் என் கண் முன்னால் இறந்தவர்களும் இருக்கிறார்கள். பேருக்கு பிடிச்சவங்க தனிப்பட்ட நிஸ்மி, இக்பால் போன்றவர்களோட இருந்து நான் ஜேபியில் இருக்கையில, ஆனால் அவர்களோட நான் சேர்ந்து இருந்து காய்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதை விட நான் இங்க நான் நோர்வே டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது டிஃபென்ஸ் மக்கள் பாதுகாப்பு அமைச்சில் வேலை செய்கிறேன். சீனியர் சீஃப் இன்ஜினியராக வேலை செய்கிறேன். அது என்ன கருத்துன்னு சொன்னால், மக்களோட அனர்த்தங்கள், அதாவது சுனாமி அனர்த்தம், மண் சரிவு, பூமி அதிர்ச்சிகள் அப்படி நாங்கள் எங்களோட கம்யூனிகேஷனில் நான் வேலை செய்கிறேன்.
அதை நான் இலங்கையில இந்த மாதிரி எதிர்காலத்துல கொண்டு வரலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கேன் இந்த புதிய அரசாங்கத்துக்கு கீழே. அது ஒரு கட்டத்துல அதை விட பின்தங்கிய கிராமங்கள் நான் சில இடங்களை தான் குறிப்பிட விரும்புகிறேன். கிழக்கு மாகாணங்கள்ல தொடர்ந்து யுத்தம் முடிஞ்ச காலத்துல இருந்து எங்களுடைய நாங்கள் ஒரு சமூக அமைப்பாக வேலை செய்கிறோம். கூடுதலாக மாணவிகள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் கனகாலமாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு சவால்கள் 3 இடத்துல சவால்களாக எதிர்பார்க்கிறோம். ஒன்று கல்வி, மருத்துவம் மற்றும் போக்குவரத்து. இந்த எல்லை கிராமங்கள் பின்தங்கிய கிராமங்கள், வசதி படைக்காத கிராமங்கள், அது அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமங்கள்ல பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கூடுதலாக ஆசிரியர் பற்றாக்குறை, அதாவது ஆரம்ப கல்வி பாடசாலைகள் இல்லை, மற்றது மேற்கொண்டு 10ஆம் வகுப்பு 10க்கும் 11க்கும் விடப்பட்டு கணிதம், விஞ்ஞானம், ஆசிரியர், ஆங்கில பாடங்கள்ல எல்லா சமூகத்திலும் பிரச்சனைகள் இருக்குது. அதை விட ஆசிரியர்கள் நியமனங்கள் ஒரு அரசியல் செல்வாக்குக்குள்ளாக சில இடங்கள்ல பயன்படுத்தப்படுவதாக இஸ்லாமிய சமூகமும் மற்றது சிங்கள சமூகமும் தமிழ் சமூகங்களோட புறப்பாடு செய்திருக்கிறோம். அதை நீங்கள் எதிர்காலத்தில் கவனத்தில் கொண்டால் நல்ல நினைக்கிறேன். அதே போல மருத்துவ வசதி சம்பந்தமாக சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் எங்க போறது, இரவில தொடர்பு கொள்றது, இந்த பிரச்சனை அங்க எல்லா கிராமங்களையும் இருக்குது. அட்லீஸ்ட் மருத்துவ பாயிண்ட்கள் சில பாயிண்ட்கள் நீங்க ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஏதாவது செட்டப் செய்யுதுன்னு சொன்னால் எதிர்காலத்துல புலம்பெயர்ந்த சமூகங்கள் கல்வி எங்களோட எங்களோட 2வது ஜெனரேஷன் எனது பிள்ளைகளோ இல்லை ஒரு ஒரு தவணை அடிப்படையில உதவிகள் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அப்ப எதிர்காலத்துல அரசாங்கம் அமைச்ச அப்புறம் இதை யோசிக்கலாம் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது கெப்பாசிட்டி பில்டிங்ஸ் என்ன செய்யலாம், நோர்வேலுக்கான வசதிகள் இருக்குது, மருத்துவ வசதிகள் என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி அதற்குள்ள யோசிக்கலாம். மற்றது போக்குவரத்து ஒரு புள்ள பாடசாலைக்கு போகணும்னு சொன்னால் A-level படிக்கிற பிள்ளை இல்லாட்டி O-level படிக்கிற பிள்ளை கிட்ட 4-5 தொடங்கி 5 கிலோமீட்டர் போகுது ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு. போன உடனே அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போக விருப்பம் இல்லை, களைப்பு. அப்ப இதுக்கான வழிமுறைகளை நீங்க செய்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த புதிய அரசாங்கத்துக்கு அந்த கல்வி அமைச்சுக்கு கொண்டு போறது நல்ல என்னுடைய கருத்து. இதுக்களால மற்ற தொழில்நுட்பம் இன்றைக்கு எங்களை கூடுதலாக உலகத்துல மாணவர் மத்தியில கூடுதலாக பாவிக்கப்படுது. இந்த எல்லை கிராமங்கள்ல இன்னும் ஒழுங்கான இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் இல்லை. அதாவது மலையம் போன்ற இடங்கள், மற்றது மூதூர், திருகோணமலை, அம்பாறை டிவிஷன்கள்ல நான் எங்களது அமைப்பு வேலை செய்தது எஜுகேஷன் கேரியர் ஃபோரம் நோர்வேன்ற அமைப்பு. நாங்கள் அதுக்காக வேலை செய்யறோம். கடந்த கிட்டத்தட்ட 14 வருஷம் யுத்தம் ஓய்வுக்கு வந்த பிறகு நாங்கள் வேலை செய்யறோம். அந்த 14 வருஷத்துல கண்ட ஒரு சேலஞ்ச் இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய அனுப்புவார். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு கொண்டு செல்றது எதிர்காலத்துல விரும்புறேன். இதுதான் என்னுடைய சொல்லுது. மிக்க நன்றி. இதுகளை தொகுத்து நாங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் போட நீங்களும் தொடர்ச்சியாக இந்த விடயங்களில் இணைந்து ஒரு எமர்ஜென்சி ஒன்று கதைக்கணும். ஐயா கொஞ்சம் பாருங்கள், யாரு ப்ளீஸ் கொஞ்சம். ஏன் நீங்க எப்படி ஒரு வந்துட்டு நீங்க நான் காய்க்கிறேன்னு சொல்லலாம். நீங்க உங்களோட கையை உயர்த்தி காட்டணும். ஏற்கனவே இங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ப்ளீஸ் உங்களோட கையை உயர்த்தி காட்டுங்கள். அது நான் பேசுவதற்கு விருப்பம் சொல்லுங்கள். யார் பேசுறீங்க? நான் மன்னால இருந்து கதைக்கிறேன் சார். ஒரு அவசரமா ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ண வேண்டி இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. அதை கேளுமா, எனக்கு ஒரு அவசர சந்தர்ப்பம் தரையிலுமா. நான் ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க கதைங்கோ. அது சொன்னா நான் அழைப்பேன் உங்களை. ஓகே, சொல்லுங்கள், பேசுங்கள். மன்னார்ல இருந்து நண்பரே. இதுல என்ன பிரச்சனை சொன்னா, என் பேர் பிரபாகரன். நான் எங்களோட ஆஸ்திரேலியால இருக்கிற ரோய் அங்களோட சேர்ந்து நாங்க அந்த பிரச்சார பணியில இருந்து சகல வேலைகளும் முன்னெண்டு முழு விடயங்களும் வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுல ஒரு பாரிய பங்களிப்போட செய்யறோம். அவரும் நிறைய செய்திருக்காரு. அவருக்கு கூட இதுல நான் நன்றி சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்ன பிரச்சனைடா, முதலாவது பிரச்சனை போன் ஆஃப் ஆயிடுது. அவசரமான மெசேஜ் ஒன்று ஆரம்பிச்சோன்னா உண்மையிலேயே ஏற்கனவே உயர் மட்டத்துல ஒரு நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நீங்க எல்லாரும் ஆசையா கதைக்கிறீங்கன்றதை நான் சந்தோஷப்படுறேன். ஆனாலும் வன்னி தேர்தல் தொகுதி சார்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுண்டா, இன்னமும் அந்த இனவாத பூச்சும் ஒரு யாருக்குமே எந்த ஒரு இடம் அளிக்காத வகையில தங்களோட தனிப்பட்ட விதமான ஒரு அதாவது சுதந்திரமான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு அடக்குமுறையான தன்மையில தான் நிர்வாகம் நடத்தப்பட்டு இருக்குது. நம்பி நான் உங்கள்கிட்ட நீங்க அது முக்கியமான பாயிண்ட். இப்ப போன கூட்டத்திலையும் நாங்களும் பல்வேறு இடங்களுக்கு நான் இப்ப நேற்று கிழக்கு மாகாணம் என்று இப்ப யாழ்ப்பாணம் பெற இருக்கிறேன். இங்க இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக
அவருடைய தோழர்கள் அல்லது உயர்மட்டவர்கள் அல்லது அவருடைய கட்சி காரியாலயங்கள் அமைப்புகளில் சாதாரண மக்கள் அணுகுவதற்கு அல்லது போய் பெரிய ஒரு பெரியர் இருப்பதாகத்தான் இந்த கம்ப்ளைண்ட் நீங்க நான் உங்கள்ட்ட விரிவாக நீங்க நல்ல விஷயம் நீங்கள் என்ன நடக்குது அதை சொல்லுங்களேன். நீங்க என்ன 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 சார் உங்களோட மியூட்ல இருக்கீங்க. ஹலோ, யா என்ன என்ன நடக்குது? நான் நீங்க என்ன மன்னாரால பிரபாரனோட கேக்குறீங்க? ஆமா ஆமா, நீங்க அது இல்ல சும்மா அந்த மேலோட்டமா சொல்ல வேணாம். நான் போனேன், இந்த நடந்துச்சு, இந்த விஷயம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த விஷயங்களை நாங்க சீர்படுத்த தர வேணும். என்ன இதுல எனக்குள்ள பெரிய பெரிய ரிஸ்கான விஷயம் என்ன பேட்டரி சார்ஜ் இதாகி என்ன போன் ஓவாய் பஸ்ல பயணம் போய்கிட்டு இருக்கிறதால உங்களோட நான் தெளிவா கதைக்கலாம இருக்கு. ஆனா நிறைய சிந்திக்க வேண்டிய கட்டம் நிறைய வந்திருக்கின்றத நான் உங்களுக்கு சொன்ன இவ்வளத்தையும் பிரச்சனையை சொல்லிக்கலாம் தானே, சொல்லுங்களேன் என்ன ஒரு வேட்பாளர் தெரிவிக்கிற விஷயத்துல கூட நிறைய நிறைய விஷயங்கள் மக்கள் சாப்பாடு ஒரு சரியான ஒரு நீதியான முறையில இல்லை. நான் அதை உங்களோட கதைக்கிறது கட்டம். ஓகே, நீங்க பிறகு இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசலாம். சாம்சங் A035F இருந்து ஒருவர் நண்பர் கேட்டு இருக்கின்றார். அடுத்தது அமர். இதனுடைய விடயங்களை முடிக்கலாம் நினைக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. பிளீஸ் சாம்சங், அதான் இந்த பெயர்களில் வாருங்கள். ஏன் இந்த புனை பெயர்களில் வருகிறீர்கள்? ஏன் அனாமதமாக வருகிறீர்கள்? சொந்த பெயர்களில் வாருங்கள். அமார் அவர்கள் பேசுங்கள் பிளீஸ். அமார், கீபோர்டு அதுக்குள்ள தான் வைக்கணும், கீபோர்டு அங்கத்தான் வைக்கணும், அதற்கு ஸ்டாண்டர்ட் நல்லா உள்ளுக்கு தள்ளி வைங்க. பாருங்க, இதுதான் உங்களோட பிரச்சனை. அமார் பிளீஸ், இருக்கிறீங்களா? கேக்குதா? ஹலோ, அமார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிட்டு பேசுங்க. ஐயா நான் வணக்கம், நான் இந்தியாவில இருந்து கதைக்கிறேன். கேக்குதா? கேக்குது, பேசுங்க. நீங்க சொல்லுவது கேட்டுட்டு இருந்தேன். என் பேர் அமர். நான் இங்க இந்தியாவில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கேன். பூர்வீகம் எல்லாம் ஸ்ரீலங்கா. இங்க கிட்டத்தட்ட நான் 42 வருடம் ஆயிடுச்சு. நான் அப்பா அம்மா எல்லாம் பிறந்தது அங்க, நான் பிறந்தது இங்க. ஆனா இன்னும் பலர் அங்கதான் இருக்கிறாங்க. கம்பொலையில இன்னும் சொந்தக்காரங்களா இருக்காங்க. இப்ப இந்த முறை நான் இலங்கை வந்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஃபுல்லா அங்க இருந்தேன். அப்போ தொடர்ச்சியா இப்ப சமீபத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கேன். இருக்கும் பொழுது பேசலாமா? கேக்குதா? தாராளமா நீங்க பேசுங்க, பேசுங்க ப்ளீஸ். அப்போ பல விடயங்கள் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா நான் சுருக்க முடிச்சிட நேரம் வீணடிக்குவானா. இப்போ ஜேவிபி அதோடைய வரலாற்று ரீதியான அதோடைய பாத்திரம், அதை பார்க்கக்கூடிய விதம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில அது வேற. ஆனா இன்றைக்கு இலங்கை சூழல்ல நிறைய மாற்றம் கண்டிருக்கு. நான் இதுக்கு முன்னாடியும் வேற ஒரு அமர்வுடைய ஒரு மீட்டிங் மே மாதம் கலந்துக்கிட்டேன். அப்பவும் அது அந்த தரப்புல இருந்து பேசினவங்க நல்லா பேசுனாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு நியூ அப்ரோச் இருக்கு. ஆனால் நான் அவங்களுடைய வாக்குறுதிகள்ல அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அவங்க வெளியிடறத பார்க்கும் பொழுது அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கு. அதாவது நடைமுறைக்கு நிச்சயம் அவசியமானதை சொல்லணும். ஊழல் எதிர்ப்பு அவசியம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா யதார்த்தத்துக்கு தேவையான சில முக்கியமான அம்சங்கள் வெறும் வாக்குறுதிகளா இல்லாம ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இலங்கை மீண்டு வேற ஒரு தளத்துக்கு செல்றதுக்கான எல்லா முயற்சியும் இன்னைக்கு இலங்கை மக்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நான் இந்த ஜேவிபியோடைய இந்த வருகையும் அப்படிதான் பாக்குறேன். கடந்த 4 வருடங்கள்ல தொடர்ந்த நிறைய பின்னடைவு இருக்கு, தொடர்ந்த மன அழுத்தம், போராட்டம். அதனுடைய விளைவாகத்தான் நான் ஜேவிபிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கதா பாக்குறேன். என்பிபி என்று சொன்னாலும் அவளை தலைமை தாண்டி வழிநடத்துறது இந்த அமைப்பு. ஒரு இடதுசாரி அமைப்பு அப்படிங்கும் பொழுது வெறும் உணர்வு எழுச்சியின் அடிப்படையில நிச்சயமா இன்னைக்கு உணர்வுபூர்வமா மக்கள் முழு ஆதரவு
தெற்கு பகுதிகளில் இருக்கு. ஜேவிபிக்கு நான் அங்க வரக்குள்ள என்ன வந்து ஒரு முழுக்க எங்களுக்கு வந்து ஒரு டிராவல் ஒரு பையனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். இப்போ அவரோட சென்று எல்லா இடமும் பார்த்த பொழுது அப்போ அவரும் சொன்னார் இன்னைக்கு ஜேவிபிக்கு ஒரு மைலேஜ் இருக்கு, ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அது எப்படி அவரு தெரியல அப்படின்னு சொன்னார். இப்போ அது ஏறக்குறைய உண்மையாதான் இப்ப நடந்த நிகழ்வுகள்ல உறுதியாயிருக்கு. தனிப்பட்ட முறையில ஏகேடி அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களை ஆதரவு, ஏன்னா இந்த மாதிரியான சிவில் சமூகம் சார்ந்திருக்கு, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓ ஆர்கனைசேஷன், இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பொது சமூகத்தோட கன்சென்ட், அவங்களுடைய ஒரு நம்பிக்கையும் பெறுறது தான். அப்போ நம்பிக்கைங்கிறது வெறும் உணர்வு எழுச்சியில மட்டும் எமோஷனலா கிடைக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு நியாயமான ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் அவசியம். பல நாடுகள்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேர்தலுக்கு முன்பு தரக்கூடிய மேனிஃபெஸ்டோல பல்வேறு விதமான அமைப்புகளோட சேர்ந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அது ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு இல்லையா, இது நடக்கலன்னு சொல்ல முடியாது. எப்பவும் ஆட்சியில இருந்தவங்க இறக்கப்பட்டு புதிய ஒரு அதிகாரம் கிடைக்கும் பொழுது அதை வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் சார்ந்த அமைப்புகள், ஏன்னா அவங்க தான் மக்களோட கோரிக்கைகளை வெளிப்படுத்துறாங்க. அப்போ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செயல் திட்டம், ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து இருக்கணும். இது பல நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பாருங்க. ஏன்னா இந்தியாவில அப்புறம் பல நாடுகள்ல, பாகிஸ்தான் கூட பல நாடுகள்ல இது நடந்திருக்கு. ஒரு கூட்டாட்சி நடக்கும் பொழுது இல்ல புதிய ஆட்சி மாற்றம் வரும் பொழுது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது அவசியம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், இந்த கோரிக்கையை நான் உங்ககிட்டயும் வைக்கிறேன். இது நீங்க முடிஞ்ச அளவு விருப்பப்பட்டா நீங்க தலைமையிடம் கொண்டு போய் சேருங்க. இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு ஏகாதிபத்திய போட்டிக்குள்ள நடுவுல சிக்கி கொண்டிருக்கிற ஒரு நாடு. அமெரிக்கா ஒரு புறம், சீனா, இப்படி ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அப்போ அதுக்கிடையில வந்து அனைவரையும் ஒருங்கிணைச்சும் கொண்டு போகணும், பொருளாதார ரீதியா மக்களையும் காப்பாற்றணும். அப்படிதான் ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. நிச்சயம் அந்த அரசாங்கத்தினுடைய எல்லா முயற்சியிலையும் வெற்றி பெறும். நிச்சயம் தோழர் அமர், நீங்க உண்மையில உங்களுடைய உரை வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மெச்சூர்டான மிக முக்கியமான, நீங்கள் இலங்கையை பூர்வமாக கொண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், ஒரு நீண்ட ஆழமான பார்வை கொண்டது. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நாம் இந்த விஷயங்களை பேசுவோம். நீங்கள் சொன்ன பாயிண்ட்கள் முக்கியமான விடயம். இன்று சர்வதேச ரீதியாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்குள் இலங்கை அரசாங்கம், இலங்கை மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது ஏகாதிபத்தியங்களிலும் பிராந்திய வல்லரசுகளுடைய பாய்ச்சல் இலங்கையை ஒரு நல்ல மாற்றத்திற்கான நிலைமைகளை நோக்கி கொண்டு வர முடியாத சூழல்களை உருவாக்குவதற்கான அனைத்து நகர்வுகளையும் இந்த பிராந்திய வல்லரசுகளும் ஏகாதிபத்தியங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு உள்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சிக்கல்கள் மட்டுமல்ல, இந்த பிராந்திய மேலாதிக்கவாதிகளுக்கும் எதிராக நாங்கள் போராட வேண்டிய ஆழமான பார்வை, அரசியல் உணர்வு கொண்ட மக்கள் சக்திகளாக, மக்கள் சமூகங்களாக உருவாக வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. கடந்த 40-50 வருடமாக இலங்கையை சீரழித்து இந்த அளவு உள்நாட்டு யுத்தம், இந்த அளவு மோசமான வங்குரோத்து நிலைமைகளுக்கு தள்ளியதும் இந்த பிராந்திய அரசுகளின் நலன்கள் என்பதை நாங்கள் மறந்து விடவில்லை. அமர் தோழர் அவர்கள், நீங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்கள். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் ஒரு ஆழமான உரையாடலுக்கும் ஆழமான விடயங்களுக்கும் கொண்டு செல்வோம். இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது. ஏற்கனவே நாங்கள் போட்ட திட்டத்திற்கும் மேலதிகமாக 15 நிமிடங்கள் எடுத்திருக்கின்றோம். 2 விடயங்களை நான் இங்கு சொல்லலாம். இந்த விடயங்களை நாங்கள் மொழிபெயர்த்து அறிக்கைகளாக சமர்ப்பிப்பதற்கு பலர் வேலை செய்கிறார்கள். ஒன்று, இதனுடைய ஆளுமை உள்ளவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும், ஒரு நாளைக்குள் செய்ய வேண்டும். இதற்கு பொருளாதார ரீதியான உதவிகள், இந்த அறிக்கைகளை தயாரிப்பதற்கான செலவினங்கள், இந்த விடயங்கள் இருக்கின்றது. இதற்கு யாராவது தன்னிச்சையாக உதவி செய்ய முன்வந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் சில நண்பர்கள் தான் இந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்றோம். அடுத்து நாங்கள் இந்த வேலையை முன்னெடுப்பதற்கு, என்பிபியை முன்னோக்கிய தமிழ் பேசும் மக்கள் இந்த அரசியல் அரங்கத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்காலத்தில் ஒரு கொமிட்டியை பல்வேறு நாடுகளிலிருந்து ஃபார்ம் பண்ணுவதற்கு இருக்கிறோம். ஆகவே இந்த கொமிட்டிகளில் நாங்கள் அங்கம் வகிக்க போகின்றோம். என்ற ஒப்புதலை தரலாம். நாங்கள் பல்வேறு விஷயங்களை பேசலாம். நாங்கள் இந்த விடயங்கள் மட்டுமல்ல, இன்று செய்ய வேண்டிய பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒருவருக்கு நாங்கள் வாக்கு போட்டு விட்டோம்,
அவர்கள் இதை செய்வார்கள் என்று நாங்கள் இருக்க முடியாது. அவர்களை நாங்கள் பிரசவ பண்ண வேண்டும், அவர்களுடன் உரையாடல் வேண்டும். அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் நாங்கள் மக்கள் அரங்குகளில் இதை பேச வேண்டும், பல்வேறு விடயங்கள் செய்ய வேண்டும். ஆகவே மீண்டும் தெளிவு, நாங்கள் என்பிபியை சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் எந்த அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த பெற்ற அரசியல் சமூக வெற்றியை ஒரு மாற்றத்திற்கான அடித்தளமாக கொண்டு கடந்த 40-50 வருடமாக எங்களுடைய அரசியல் முறைமைகளை மாற்றி புதியதொரு பாதையிலும் புதியதொரு வழியிலும் சிந்திப்பதற்கு நாங்கள் எங்கள் பக்கங்களிலிருந்து கொடுக்க வேண்டிய ஒருமைப்பாட்டையும் ஆதரவை நோக்கித்தான் இந்த விடயம் இருக்கிறது. டாக்டர் பாலா அவர்கள், பிளீஸ் 3 minutes. இறுதியாக பாலா அவர்கள் அன்மியூட் பண்ணுங்கள். ஓகே, பேசுங்க. நன்றி. நான் டாக்டர் பாலா லண்டன்லேருந்து காய்க்கிறேன். சந்தோஷம் நீங்கள் இதை பற்றி காய்க்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லணும் போல இருக்கு. முதல்ல சொல்லணும்னு தெரியல. இந்த ஒரு சின்ன நிறைய பேர் சொல்லிக்கான இந்த முதல்ல ஆரம்பத்தில் வந்து சொன்னார், இந்த சுனாமி மாதிரியா அல்லையா ஒன்று அடிக்குது, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் அள்ளுப்பாட்டு போகணும்னு சொன்னார். அது இவ்வளவு சரியானன்னு தெரியல. இந்த மாற்றம் பண்ணது வந்து இந்த விஞ்ஞான ரீதியாக வழங்கப்பட்டதுதான். அதாவது ஒரு சொன்னாங்க, இந்த ஒரு மாற்றம் நிகழ்ச்சிக்குள்ள வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். பிறகு ஒரு தண்ணி கொதிக்க தொடங்கினான் எல்லாம் டக்குன்னு கொதிக்கும், அல்லது பனிக்கட்டி உருகுறா பனிக்கட்டி உருகாத மாதிரி திடீர்னு உருகும். திடீர்னு உருக தொடங்குற அந்த இது இப்ப வருதுன்னு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்ப இன்னைக்கு ஜேஇபிக்கோ இல்லை என்பிபிக்கோ வந்திருக்குது. இவ்வளவு காலமான இந்த மக்களுடைய போராட்டம், மக்களுடைய உறுப்புகள் எல்லாம் வந்து இன்னைக்கு அந்த பனிக்கட்டி உருகுற நிலைமைக்கு வந்ததால திடீர்னு எல்லாம் உருகும். எவ்வளவு கூடத்துக்கு உருவ போகுது என்றதை பத்தி நாங்கள் அதை கவனமாக எடுத்துக்கொள்ளணும். அந்த அந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சி, அது சுனாமி மாதிரி உண்மையில இந்த மாற்றத்தினுடைய வளர்ச்சி அப்படிதான் இருக்கு. இது ரெண்டாவது வந்து இந்த என்னென்ன செய்யோம்ன்றது வர்றதுக்கு முதல் நான் என்னுடைய சொல்ல முடியுமா, இன்றைக்கு வந்து இந்த கோத்தபாய அரசாங்கம் போனதுக்கு தனியாக கோத்தபாய அரசாங்கம் செய்த இதுகள் மட்டுமில்லை, நீங்க சொன்ன மாதிரி இந்த சர்வதேச அரசியல் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இன்றைக்கு வந்து இந்த சர்வதேச அரசியல் வந்து இந்த போராட்டத்தில் மத்திய கிழக்கு போரால மிகவும் எங்க போகும்னு தெரியாது. மத்திய கிழக்கு போர் மும்முரமாக வந்தால் இலங்கைக்கு பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அதாவது எங்களுக்கு வந்து டூரிசம், எங்களுக்கு முக்கியமான வருமானம் வர்ற டூரிசம் வந்து பாதிக்கப்படும். மத்திய கிழக்குல இருந்து மத்திய கிழக்குல வேலை செய்கிற ஆக்களுடைய இருந்து ரெமிட்டன்ஸ் வாரது பாதிக்கப்படும். ஈரான் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்போர்ட் பண்ண நாடு. அதாவது டீ வந்து அங்கே அதுதான் கூட போறது. எங்களுக்கு நாங்கள் டீ ஏற்றுமதி செய்கிற வந்து பாதிக்கப்படும். மற்றது அது மாதிரி ஏற்றுமதிகளும் பாதிக்கப்படும். அப்போ எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வர்றதுக்கான ஒரு ஆபத்தொண்டு இருக்குது. அப்போ என்னதான் ஜேபி என்பிபி எல்லாம் திறமாக செய்தாலும் கூட அவைகளும் தோற்று போறதுக்கான ஒரு அபாயம், பெரிய ஒரு அபாயம் வந்து கொண்டிருக்குன்னு தான் நான் கருதுறேன். இதுகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு இதுகளுக்கான மாற்று வழி என்ன செய்யலாம். டூரிசம் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் தற்காலிகமாக டூரிசம் நிற்குமா இருந்தால் நாங்கள் அதை எப்படி கையாள போறோம் என்றால், எங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வந்து இந்தியாவிலிருந்து டூரிசம் கூட கொண்டு வராது. அதற்கான உடன்படிக்கைகளை நாங்கள் செய்யணும். அப்படியான சில விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதை கவனத்தில் எடுத்து அது ஒரு எமர்ஜென்சி இந்த கோப்ரா கமிட்டி மாதிரி நாங்களும் போட்டு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதை கவனத்தில் கொள்வோம். இந்த மற்றது வந்து ரெண்டாவது இந்தோனேஷியாவில் வந்து சொன்னாங்க இடைத்தாங்கல் நிலையத்தில் காய்ச்சார், நல்ல விஷயம், அதையும் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி தான் இந்த இந்தியாவில் இருக்கிற எங்களோட அகதிகள் 1 லட்சம் அகதிகள் இருக்கிறார்கள். 1 லட்சம் அகதிகள் நீண்ட காலமாக அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சிக்கலான வாழ்கிறார்கள். அவைகள் சம்பந்தமாக உடனடியான சில நடவடிக்கைகள் எடுத்து போய் பார்த்து நாங்கள் என்ன செய்யலாம் என்ற பற்றி அவையோட கலந்துரையாடி இருக்குது. அதையும் நாங்கள் இதில் வந்து நாங்கள் மக்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் எந்த குடும்பத்துக்கு நாங்கள் என் குடும்பத்தை என் தாய் வந்து ரோடு நிற்குது தேடிக்கொண்டு அதெல்லாம் கஷ்டமான விஷயங்கள். இதெல்லாம் மனித நேயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்போ இது கொண்டு அதுவே நம்ம அடிக்கடி சொல்ற வந்து இந்த காணாம போனவருடைய தாய்மார்கள் ரோட்ல 15 வருஷமா நிற்கணும். அது ஒரு மிகவும் எங்களோட நாட்டுக்கு, அதாவது புத்த சமயத்தை சொல்லி கம்பஷன் அதுல எல்லாம் நாங்கள் போதிக்கிற ஒரு நாட்டுல இப்படி தாய்மார்கள் தங்களோட பிள்ளையை காணையில் என்று எத்தனையோ வடக்கணக்காக நாங்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறது எந்த விதத்திலுமே பொருத்தமற்றது. அதை நாங்கள் உடனடியாக நிவர்த்திக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவையோட குறைகளை வந்து கேட்டு ஆறுதல் சொல்றதுக்காக எங்களுடைய அரசாங்கத்துக்கு ஒரு மனசு இருக்க வேணும், பக்குவம் இருக்க வேணும். இது நாங்கள் கட்டாயம் உடனடியாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அப்படி நன்றி, மிக்க நன்றி.
எங்களுடைய விஷயத்தை ஆரம்பித்ததில் டாக்டர் பாலா, நாங்கள் தேர்தலுக்கு முதலே இலங்கை வந்தோம், இந்த நிலைமைகள் மாற்றோம், நாங்கள் தொடர் அனுகுமார் திசாநாயக்கனுடைய வெற்றிக்கு வேலை செய்தோம், எல்லா பணிகளையும் விட்டு விட்டு நாங்கள் இங்கே நிற்கின்றோம், அவர் திரும்பி போயிருக்கிறார், மீண்டும் பெறுவதாக சொல்லியிருக்கின்றார். இந்த இந்த இனிஷியேட்டை நாங்கள் எடுத்தது, நாங்கள் பேசித்தான் இந்த இனிஷியேட்டை எடுத்தோம். நான் திருப்பியும் சொல்கின்றேன், இந்த விஷயங்களை ஆர்வம் உள்ளவர்கள், இது ஒரு தனி மனிதர்களுடைய ஒரு சமூகத்தினுடைய விடயங்கள் அல்ல, எல்லோரும் இணைந்து இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அறிக்கைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு அறிக்கைகளை தயார் பண்ணி, ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி, ஒழுங்கு பண்ணி, அதை அனுப்பி, இதை செய்வதெல்லாம் ஒரு சாதாரண விடயங்கள். இதற்கு பலர்கள் வேலை செய்கிறார்கள். அதற்கான உதவிகள் நீங்கள் பக்கபலமாக இருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசுவோம். என்ன நிலைமைகள் வந்தாலும் இந்த நிலைமைகளை நோக்கி பேசுவோம். நாங்கள் யாருடைய பிரதிகளும் அல்ல. இலங்கை நாடு மிக நியாயமான வளர்ச்சியையும் ஒரு புதிய ஜனநாயக சமூக அமைப்பையும் கொண்ட நாடாக மாற வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே தவிர, நாங்கள் எந்த அரசியல்வாதிகளுக்கோ எந்த அரசியல் அமைப்புகளுக்கோ நாங்கள் இங்கு வக்காலத்து வாங்கவும் வரவில்லை. நாங்கள் அவர்களுக்கு வெள்ளை அடிக்கவும் வரவில்லை. ஜேபி மீது விமர்சனம் இருந்தால் அது நியாயமான விமர்சனம் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். என்பிபி மீது விமர்சனம் இருந்தால் நியாயமான விமர்சனம் என்றால் ஏற்றுக்கொள்கின்றோம். இங்கு இந்த கடற்படை கொமாண்டர் விடயம் தொடர்பாக நாங்கள் அதை ரேஸ் பண்ணுவோம், அதை கண்டித்து அப்படி இருந்தால் அதை கவனத்தில் கொள்வதற்கான விடயங்களை நாங்கள் செய்வோம். ஏற்கனவே எங்களுடைய அறிக்கைகள் மிக தெளிவாகவும் காத்திரமாகவும் இருக்கிறது. உங்கள் அனைவர்களுக்கும் அந்த அறிக்கைகளை நாங்கள் அனுப்புவோம், இணைந்து பணி செய்வோம். யாராவது ஒரு துறை சார்ந்து எடுத்து விரிவாக நாங்கள் பேசுவதற்கு விரும்புகின்றோம். எங்களுக்கு ஒரு 5 நிமிடமிருந்து 7 நிமிடங்கள் தருகின்றீர்கள் என்று நீங்கள் எங்களிடம் எழுதி கேட்டால் அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் தருவோம். தோழர் அமர், நீங்கள் எல்லாம் பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்கள். ஆகவே மீண்டும் நாங்கள் சந்திப்போம். ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். நல்ல விஷயங்கள் நடந்தால் அதற்கு நாங்கள் ஆர்வமான விடயங்களை செய்வோம். இந்த என்பிபியினுடைய அல்லது ஜேஇபியினுடைய கட்சி அமைப்புகள் அல்லது அங்க இருக்கின்ற நிர்வாக குறைபாடுகள் மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. இங்கு ஒரு நண்பர் சொன்னார், அதில் சில இனவாதங்களும் சில பிராந்தியங்களில் வேலை செய்கின்றது என்று. அதெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை. அதைகளை எப்படி நாங்கள் தெரியப்படுத்தி அதை களைந்து போவது என்பதை தான் நாங்கள் சொல்கின்றோம். 24 மணித்தேலங்களுக்குள் அல்லது ஒரு தேர்தல் வாக்குறுதிகளின் மூலம் அல்லது ஒரு வாக்களிப்பின் மூலம் நிலைமைகள் மாறப்போவதில்லை. இது இன்று நேற்று எடுத்த பிரச்சனை இல்லை. சுதந்திரத்துக்கு பின் இலங்கையினுடைய வரலாற்றில் 70 வருடங்களுக்கு மேல் தொடரும் நிலைமைகள். ஆகவே எல்லோரும் இணைந்து பணி செய்வோம். டாக்டர் பாலா சொல்வார், நம்பிக்கை முக்கியம், ட்ரஸ்ட் முக்கியம். நாங்கள் ஒரு விஷயத்தை நம்ப வேண்டும், அதில் இறங்க வேண்டும், அதற்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும். வெறும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் வீட்டில் இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்ரிஒன் we have to roll. Okay, thank you, good night. சந்திப்போம், அடுத்த நிகழ்வில் அனைவரும் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஐபோவன். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Thank you so much. நன்றி.